ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம கியூட்டான சைனீஸ் ரொமான்டிக் மாடர்ன் மூவி ஒன்று தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். செம்ம கியூட்டா இருக்க போகுது இந்த லவ் ஸ்டோரி. ஸோ எண்ட் வரையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வெயிட்டே பண்ணாம டைரக்டா மூவிக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயின் பேரு சீஹா. சீஹா சொல்ல ஆரம்பிக்கிறா. காலேஜ் படிக்கும் போதே என்னோட ஒரு வருஷம் ஜூனியர் ஒரு பையன். அந்த பையன் என்ன பயங்கரமா லவ் பண்ணான். ஆனா நான் அப்பெல்லாம் அவனை கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவனுக்கும் நானும் கிஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு போட்டி வேற நடந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அந்த பையன் தான் எனக்கு கிஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் கிட்ட போயிட்டு, அவன் பேரு மிங். இங்க பாரு மிங், உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். காதல் கல்யாணம்லாம் என் வாழ்க்கையில ஒரு தடக்கல்லா இருக்கும்ட்டு நேரா போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பார்க்கவே இல்லை. கிராமத்துக்கு ஏதோ விவசாயம் பண்ண போயிட்டுதான் ஆளுங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு பெரிய டூரிஸ்ட் ஏஜென்சி ஆரம்பிக்கணும், அதை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். அதே மாதிரி ஆரம்பிச்சு நிறைய சூப்பரா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கலக்கலா தான் என் ஆபீஸ் போச்சு. திடீர்னு யார் கண்ணு பட்டுதோ தெரியல, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓட்டு மொத்தமா க்ளோஸ் ஆயிருச்சு. சோ அதனால எனக்கு வர வேண்டிய காசு வராம என் கம்பெனி எழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கும் இப்ப வந்துட்டேன். இதுதான் என்னோட கரண்ட் சுச்சுவேஷன். ஜீஹா எல்லா கதையும் சொல்லிட்டு, இப்ப அடுத்து கையில இன்னும் ரொம்ப காசு கம்மியா இருக்கு. கடன்காரங்களுக்கு காசு ஏற்கனவே பத்தலன்னு சொல்லிட்டு அவரோட கார் ஒண்ணு வச்சிருக்கா. வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது. இந்த பேபிய விற்க போறேன்னு சொல்லிட்டு விக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். நம்ம ஜூனியர் ஒருத்தன் லவ் பண்ணான், பேரு மிங்குன்னு சொல்லிட்டு சீஹா சொன்னால அதே பையன் தான். என்னது இது, கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண போனவன் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கான்? நான் இந்த நிலைமையில இருக்கத பார்த்தா ஏண்டி என்னெல்லாம் டைலாக் விட்ட, இப்போ உனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான்னு மூஞ்ச திருப்பி நின்னுட்டு இருக்கா. கரெக்டா மிங்க சீஹாவோட கார் தான் பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். அவளை பாத்துட்டான் திரும்பி நிக்கிறத. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம, இந்த கார் என்னங்க, இதுக்கே இவ்வளவு விலை சொல்றீங்க, கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல, சீஹா ஒன்னே கம்மி பண்ணுமா, வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது, இதுக்கு எவ்வளவு தெரியுமா ஹை குவாலிட்டி இருக்கு, இதெல்லாம் மார்க்கெட்ல கூட கிடைக்காதுன்னு சொல்ல, அப்போ நான் அந்த அதிசய காரை எதுக்கு விக்கிறீங்களா, நீங்களே வச்சுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மிங்கு நக்கலா கேக்குறான். நானே தான் வச்சுக்க போறேன், விக்க வரலையே, சும்மா பாக்க வந்தேன்னு சொல்லிட்டு சீஹா கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வேற ஏதாவது கம்பெனிக்கு போயிட்டு அங்க போய் வித்தணும்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. யார் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, அதுவும் எந்த நிலைமையில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, அப்படி ஒரு நிலைமையில வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் காரையும் வித்துடுறா. காரை வித்தவங்க அங்கிருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேயும் மிங்கு தான் வந்திருக்கான். காரை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். காரை வாங்கிட்டல, கிளம்பு, உனக்கும் எனக்கும் முன்ன பின்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு காலேஜ்ல சீனியருங்கிறதையே அப்படியே மறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சீஹா மறுபடியும் அவளோட ஆபீஸ்க்கு வரா. இப்ப ஆபீஸ்ல ஒரே ஒரு பொண்ணு தான் வேலை பார்த்துட்டு இருக்கா போல. இங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட 1,00,000 நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல போய் நம்ம நிலமெல்லாம் செக் பண்ணிட்டு வரணுமா, ஏன் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி 2 பேரும் போனா நிறைய செலவாகும், நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன், நீ ஆபீஸ்ல இருந்து வர கடன்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு சீஹா அங்கிருந்து கிளம்புறதுக்கு பிளான் போடுறா. சீஹா கையில ஒரு ஹேண்ட் பேக் வச்சிட்டு இருக்கா. அது ஒரு ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து ஒரு ஓரமா பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, நீங்க சொன்ன மாதிரியே சீஹாவை அந்த ஊருக்கு வர வச்சுட்டேன், ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இருக்கா. சீஹாவும் பொட்டி மூட்டையெல்லாம் கட்டிட்டு அந்த ஊருக்கு கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. போற வழியிலே டக்குன்னு கார் ஒண்ணு குறுக்க வருது. சீஹா பார்க்காம போறவ ஆப்போசிட் நம்ம மிங்கு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். நேரா சீஹா மேல மோதி கார்ல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி சீஹாவும் கீழே விழுந்துடுறா. ஆனா மிங்கும் கீழே விழுந்துடுறான். சீஹா பாக்குறா, யாரது நம்மள தள்ளி விட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மிங்க எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். இந்த ஜூனியர் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சா மறுபடியும் வரானே, காதல் பைத்தியமா இருப்பான் போலயேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அங்க மிங்க வந்துடுறான். ஹலோ சீனியர், நான் தான் உன்ட்டு வந்து காரையும் வாங்கிட்டேன்ல, அப்புறத்துக்கு விடாம தொல்லை பண்றீங்க அப்படின்னு கேட்க, நானா உனக்கு தொல்லை பண்றேனா, நானே நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கேன்னு சீஹா ஒரு வழியா காலை வந்து சுலுக்கி வேற போயிருக்கு. நடந்து போலான்னு ட்ரை பண்ணிருக்கா. மிங்கு பாக்குறான், சீனியர் என்ன பண்றது, போனா போது நீ சீனியர் ஆயிட்ட, உன் மேல வேற நான் கொஞ்சம் பாசம் வச்சு தொலைஞ்சிட்டேன், வந்து சைக்கிள்ல பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு அவளை சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டே போறான். அப்புறம் அவளை ஓட்டிட்டே போயிட்டு, சரி ஓகே இப்ப எங்க போகணும்னு கேட்க, இங்கதான் ஒரு ரெட்ரீட் இருக்காமா, அங்கதான் ரூம் புக் பண்ணிருக்கேன், அங்க போறேன்னு சீஹா சொல்றா. அந்த ரெட்ரீட்லாம் நைட்டு 8 மணி ஆனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளவு நல்லா ஆடி அசைஞ்சு மெதுவா வந்தா எப்படி ரெட்ரீட்க்கு போறதா, அன்னைக்கு பேசாம என் வீட்டுல ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, நிஜமாவா, உன் வீட்டை ஸ்டே பண்ணுவா, நீ வேற நான் லவ் பண்ற, அதனால அதெல்லாம் எப்படிடா சரிப்பட்டு வரும்னு சீஹா கேக்குறா. ரொம்பதான் ஆசை, உன்னை அப்படியே லவ் பண்ணிட்டே இருக்காங்க, அதெல்லாம் பழைய கதை, ஒழுங்கா வந்து தங்கிட்டு கலை வேலையை பாரு சீனியர்னு மிங்க சொல்ல, வேற வழியும் இல்ல சீஹாக்கு, வந்துட்டா எங்க போக முடியும், சரி ஓகே நீ ஒண்ணு தப்பா எடுத்து காட்டி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறா. மிங்க தான் சாக்குன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு நல்லா வேகமா சைக்கிளை தள்ளிட்டு போறான். போற வழியில நிறைய பேர் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாரும் மிங்குக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க.
பாத்தியா மிங்க ஒரு பொண்ணு கூட்டு வரான், அழகா இருக்கால அந்த பொண்ணு. முதல் முறையா ஒரு பொண்ணு கூட்டிட்டு மிங்க வந்துட்டு இருக்கான்னு அங்க இருக்க எல்லாரும் சுத்தி முத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பல்ல காட்டிட்டு. மிங்க நேரா வீட்டுக்குள்ள சீகாவை கூட்டு போறான். இந்த கிராமத்திலேயே மிங்கோட வீடு ரொம்ப பெருசா மாடர்னா அழகா இருக்கு. சீகா எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் உள்ள வந்துட்டு இருக்கா. சரி ஓகே, கால்ல முதல்ல மருந்து போட்டு விடலாம். சீனியர் ஷூவை கழட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா அவள் காலெல்லாம் கழட்டி விட்டு, இல்ல இல்ல வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு, காலை போய் பிடிக்கிறானேன்னு. ஆனா அதெல்லாம் மிங்க வரியே பண்ணிக்கவே இல்ல. வேகமா அவ காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். இவகிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருந்ததுல, அது மிங்க கொடுத்ததுதான் போல. ஏன்னா அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ட அவளோட பேர் போட்டு மிங்க கையில போட்டிருக்கான். மிங்க இவளை பார்த்துட்டே நல்லா பல்ல காட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டுட்டு இருக்கா. சீகா அவனோட மூஞ்சையே பார்த்துட்டே இருக்கா. அப்போ உடனே பிரேஸ்லெட் ஞாபகம் இருக்கா, நான் கூட உனக்கு ஒண்ணு கொடுத்தேனே சீனியர்னு மிங்க கேட்க ஆரம்பிக்க. சீகா யோசிச்சு பாக்குறா. அந்த பிரேஸ்லெட்ட கையில வாங்கிட்டு, இங்க பாரு மிங், என்னை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த காதலுக்கு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான்லாம் பிசினஸ்ல மகாராணியா வாழ பிறந்தவன் சொல்லிட்டு சீனை போட்டு பேசி இருந்திருக்கா. மிங்க கேக்குறான், என்ன சீனியர் மகாராணியா ஆயிட்டியா இல்லையான்னு கேட்க, ஆயிட்டேனே, மிகப்பெரிய மகாராணி. என்னோட கம்பெனி எவ்வளவு பெருசு தெரியுமா வந்தது. சில பிரச்சனைகள்லாம் யாருக்கு தான் வராது, ஆனா என் கம்பெனி பெரிய கம்பெனிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீனா பேசிட்டு இருக்கா. சரி ஓகே, நீங்க போய் தூங்குற வழிய பாருன்னு சொல்லிட்டு மிங்கே அமுச்சு வைக்கிறான். நான் இங்க வெளியே படுத்துக்கிறேன்னு. சீஹா மிங்கோட ரூம்குள்ள வரா. அங்க விண்டோல இருந்து பார்த்தா மிங்க கையில குட்டியா ஒரு புல்லாங்குழல் மாதிரி வச்சு வாசிச்சுட்டு இருக்கான். காலேஜ் படிக்கும் போது கூட அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவான் போல. அதை கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு மாதிரி மனசே நிம்மதியா இருக்குமா. அதே மாதிரி இப்ப கூட நிம்மதியா இருக்கு. இந்த புது இடம்னு பயமே இல்லாம அப்படியே நேரா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. மிங்கோட போட்டோ கூட பக்கத்துல இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல கிளம்பி வந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம சீஹாவோட சூட் கேஸ் அங்க ரோட்லயே விட்டு வந்திருந்தால, அதை போய் மிங்க எடுத்துட்டு வந்திருக்கான். ஐயே சூட் கேஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. மிங்க வரான். சீனியர், உன் சூட் கேஸ் நான் மறுபடியும் கொண்டு வரதுக்காக எவ்வளவு தெரியுமா வேலை பார்த்தேன். நைட் எனக்கு தூங்க கூட டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டிப்ஸ் கொடுக்கணும்ல, இரு இப்பவே நான் டிப்ஸ் கொடுக்குறேன்னு போறா. பார்த்தா ஆல்ரெடி கையில காசே இல்ல. டிப்ஸா, இங்க பாரு சீனியர், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம டிப்பு கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. அதுவும் உன்ன மாதிரி பெரிய பிசினஸ் மகாராணி எல்லாம் எவ்வளவு காசு கொடுப்பீங்க நினைச்சு பார்க்கும் போதே தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்ல. அப்படியா, அப்ப காசு வேணாமான்னு சொல்லிட்டு சீஹா டக்கு நான் தான் சாக்குன்னு அப்படியே பேக் வாங்கிட்டு இருக்கா. ஆமா, உன் சூட் கேஸ்ல பார்த்தேன், நான் கொடுத்த பிரேஸ்லெட்ட அப்படியே வச்சிட்டு இருக்க போலன்னு கேட்க, அது எதுக்கு நீ எடுக்கிற அப்படின்னு சீஹா புடுங்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள பக்கத்து வீட்டு தாத்தா வந்துடுறாரு. என்னப்பா கேர்ள் ஃபிரெண்ட் கூட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. சீஹா பாக்குறா. சரி இல்ல, தப்பாத எடுத்துக்காதீங்க, நான் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சீனியர் தான். எனக்குள்ள எதுவுமே நடந்தது இல்ல தெரியுமான்னு சொல்ல, ஆமா ஒரே ஒரு தடவை என்ன கட்டி பிடிச்சு கிஸ் மட்டும் பண்ணிருக்கா தாத்தான்னு சொல்லிட்டு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். சீஹா அவனோட வாயை மூடுறா. போதும், மானத்தை வாங்கறதுக்கு நீ ஒருத்தனே போதும் போல, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. தாத்தா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் புது ஜோடிங்க, சாப்பிட்டு ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஏன்டா அவரும் மறுபடியும் ஜோடிங்கிறாரு. உனக்கு அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா? இதுக்கும் மேல இந்த வீட்டுல இருந்தா தானே ப்ராப்ளம். இப்பவே நான் கிளம்புறேன், அதான் ரெட்ரீட் ஓப்பனா இருக்கும்ல சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறா. போற வழிலாம் கூட ஆளுங்க இருந்துட்டு, பாரு மிங்கோட ஆளு போறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல தாத்தா, ஆன்டி நான் மிங்கோட ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட் சீனியர் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. தாத்தா வராரு. வாமா, மிங்க என் பேரை மாறி நான் உன்னை ரெட்ரீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேரு யூச்சியா, ரிசப்ஷனிஸ்டா இருக்கா. நம்ம சீஹாவை பார்த்ததுமே பயங்கரமா க்ளோஸ் ஆயிடுறா. வாங்க வாங்க, நான் நேத்தே உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல, இல்லங்க நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க தான் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு சீஹா சொல்லிட்டு இருக்கா. 8 மணிக்கா? என்ன சொல்றீங்க? நாங்க 24/7 வேலை பாக்குற ஒரே கம்பெனி இந்த இடத்துலயே, நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் நாங்க இங்க வேலை பார்த்துட்டு இருப்போம்னு சொல்ல, என்னமா ஃப்ராட் வேலை பார்த்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு சீஹா முறைக்க ஆரம்பிக்கிறா. மிங்க வேற ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு, சீனியர் தப்பா எடுத்துக்காத, நான் வந்து தப்பானது தப்புதான், போய் சொன்னதான், ஆனா கெட்ட எண்ணம்லாம் என் மனசுல ஒண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஜிஹா ரூம்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறா. சீனியர் மறுபடியும் சூட்கேஸ வெளியே விட்டு போயிருக்க, எத்தனை தடவை தான் அவனை காவுந்து பண்ணி கொடுக்குறது, கதவை ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஜிஹா வேகமா வந்து சூட்கேஸ புடுங்கிட்டு இவன் மூஞ்சிலே கதவை அடிச்சு சாத்திட்டு போயிட்டு இருக்கா. சீனியர் அடிபட்டுருச்சு, மூக்குல இருந்து ரத்தம் வருது, வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழுத ஆர்ப்பாட்டத்தை போட்டுட்டு இருக்கான். ஜிஹா எட்டி பார்த்துட்டு, இந்தா மருந்து, என் கண்ணிலே படாத ஓடி போயிருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ள போயிடுறா. ஜீஹா உட்காந்து இந்த இடத்துல நம்ம டூரிசம்ல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளால முடிஞ்சதை பாத்துட்டு இருக்கா. வெளியே போயிட்டு இந்த யூச்சி பொண்ணு இருக்கால ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, இங்க ஏதாவது எனக்கு ஊரை சுத்தி பாக்கணும், டூர் கைட் கிடப்பாங்களான்னு கேட்க, தோ கூப்பிட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல, அங்கேயும் பார்த்தா மிங்க தான் வந்து நின்னுட்டு இருக்கான். நீயா, நீ எனக்கு டூர் கைடா வேணவே வேணாம், நாளை விடுன்னு சொல்லிட்டு சீகா போகிறா. இல்லையே, நான் சம்பளத்துக்கு காசுலாம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், வந்துதான் அவன் சொல்லிட்டு மிங்க கூடயே வந்துட்டு இருக்கான். எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, என்னை யூஸ் பண்ணிக்கோ சீனியர், சும்மா ஜூனியர்ங்கிற ஒரே காரணத்துக்காக, நமக்குள்ள பாஸ்ட்ல கசமுசாலாம் இருக்குங்கிறதுக்காக என்ன தேவையில்லாம துரத்தி விட்டுட்டு இருக்காதுன்னு சொல்ல, எனக்கு ஹிஸ்டரி இருக்கு, கசமுசா இருக்கா, அதெல்லாம் ஒன்னும் நடக்கல, தெரியாதனமா உன்னை கிஸ் பண்ணிட்டேன், உனக்கு மரியாதை நீங்க போயிரு, நான் போய் போட்டோ எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு
சீஹா அங்க இருந்து கிளம்புறா. பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கும் போது மிங்கு கொடுத்த பிரேஸ்லெட் எப்பவுமே கையிலே வச்சிட்டு இருப்பா போல. அது பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துருது. அத கண்டுக்காம அவ பாட்டு போயிட்டு இருக்க. மிங் அந்த பக்கமா வரான். அந்த பிரேஸ்லெட்ட பாத்துடுறான். லைட்டா அவனுக்கே கொஞ்சம் அப்செட் ஆயிருது, கீழே போட்டாலேன்னு. ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து சீஹாட்ட பேசிட்டே இருக்கும்போது, இங்க பாரு கூடயே வந்து தொல்லை பண்ணாதன்னு சொன்னேன்ல, நான் கிளம்புறேன் அங்க இருந்து கிளம்புறா சீஹா. இப்பதான் எந்திரிக்கும் போது பாக்கெட்ல கை வச்சு பாக்குறா, பிரேஸ்லெட் இல்ல. இங்க வேகமா என்னாச்சு சீனியர், எதை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல எதுவும் தெரியல, ஏற்கனவே போனேன்ல, அந்த கடைக்கு மறுபடியும் போகணும் போல இருக்கு, அப்ப போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சீஹா போய் தேட ஆரம்பிக்கிறா. மிங்குக்கு நல்லா புரியுது, நம்ம பிரேஸ்லெட்ட தான் தேடுறா, ஆனா சொல்லிக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு ஈகோ ப்ராப்ளம் இருக்குன்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். சீஹா எல்லா இடத்துலயும் தேடி போயிட்டு இத்தனை வருஷமா வச்சிருந்தேன், இப்பன்னு பார்த்து அதை மிஸ் பண்ணிட்டேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. மிங்க அங்க வரான். இததானே தேடுறேன்னு சொல்லிட்டு கையில இருந்து பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாரு, ஒரு பையன் கொடுத்த கிஃப்ட் இவ்வளவு முக்கியமா பொக்கிஷமா வச்சுட்டு அதை தேடிக்கிட்டே ஒரு பொண்ணு இருக்கானா, அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்க, சீஹா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சீஹா மறுபடியும் நேராங்க சாப்பாடுலாம் வாங்கிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு இருக்கால யூச்சி, அவளுக்கு போய் கொடுக்குறா. அதை சாப்பிடலான்னு 2 பேரும் உட்காரும் போதுதான் இந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு, இப்ப பேரு மியா. மியா தங்குறதுக்காக அங்க வந்துட்டு இருப்பா போல. என்ன ரிசப்ஷன்ல இவ்வளவு நாத்தம் வர மாதிரி ஏதோ பொருளை வச்சு சாப்பிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் தங்கணுமா, நான் எனக்கு இருக்க சொபிஸ்டிகேஷன்லாம் நான் இங்கெல்லாம் தங்கவே மாட்டேன், ஒன்லி ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும் தான் ஸ்டே பண்ணுவேன், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. இல்லங்க சாரின்னு சொல்லிட்டு சீஹா, நான் உள்ள போயிடுறேன், நானும் இங்க தங்க வந்திருக்க ஆள் தான் சொல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு இந்த மீயா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. போகும்போது கரெக்டா அப்பன்னு பார்த்து மிங்க வந்துடுறான். மிங்க பாத்துட்டு இந்த மீயா பல்ல காட்டிட்டு, இப்படி ஒரு ஹன்சமான பையன் இருக்கான், இப்ப இங்க தப்பிச்சு ஓடி போனா அது அசிங்கமாயிரும், இவனை கரெக்ட் பண்றதுக்காகவாவது இங்கே ஸ்டே பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்னு டக்குன்னு மனசை மாத்திக்கிறா. நம்ம ஹீரோயின் சீஹா, யூச்சி அப்புறம் இந்த மீயா 3 பேரும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க நம்ம மிங்கு வரான். சில சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் இந்த மீயா மிங்குக்கு கடலை போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பேசி சோப் போட்டு பாக்குறா. ஆனா அதை மிங்கு கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சீஹாக்கு தான் நடக்கிறதெல்லாம் புரியுது, இதுக்கும் மேல நான் இங்க இருக்க போறதுலன்னு சொல்லிட்டு லைட்டா பொசசிவ் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. அவ பின்னாடியே நம்ம மிங்கும் போயிட்டு, சீனியர் என்ன ஆச்சு, ஏன் கிளம்பி போற, ஏன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டே இருக்கான். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சீஹா போன் எடுக்கிறா. இத்தனை நாள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கும் மேல ஒன்னும் உன்னோட கைடு எனக்கு தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா தப்பி தவறி அப்படி சென்ட் பண்ணிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு மிங்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். நான் இதுக்குதான் சென்ட் பண்ணணும் தெரியல, கோவத்துல டைப் பண்ணேன், சென்ட் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன், அவனும் எவ்வளவு வேகமா ஓகேன்னு சொல்லியிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு சோகமாயிட்டு அடுத்த நாள் தனியாவே சீஹா சுத்தி பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப இந்த மிங்கோட தாத்தா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அங்க வராரு. என்னம்மா மிங்கு வரலையா அவன் கூட, பாய் ஃப்ரெண்டுனா கூடயே கூட்டு போக வேண்டியதானு கேட்டுட்டு இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் இல்ல தாத்தான்னு சொல்லிட்டு சீஹா அங்க இருந்து கிளம்புறா. மிங்க அங்க வந்துடுறான். தாத்தா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வரான். போடா பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, அதை போய் பாரு, என் பின்னாடியே வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, ஹெல்ப் வேணாமா, அப்ப நான் சீஹா பின்னாடியே போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி போறான். நான் தான் கைடு வேணான்னு சொன்னேன்னு சீஹா கேட்க, கைடா, யாரு கைடு, ரொம்ப தான் ஆசை, என்னெல்லாம் டெய்லி கைடா புக் பண்றதுக்குலாம் நிறைய செலவு பண்ணோம், அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தானே இப்ப நீ போயிட்டு இருக்க சீனியர், அந்த இடத்துல தான் நான் வேலையே பாக்குறேன், டூரிஸ்ட் கைட்லாம் சும்மா டெம்பரவரியா அப்பப்ப பார்ட் டைம்க்கு பாப்பேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல டூரிஸ்ட் ஆபீஸ் போட்டு இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கணும் போல கவர்மெண்ட்ல, அதுக்கு சப்மிட் பண்றதுக்கு தான் சீஹாவே வந்திருக்கா. ஆனா மீயாவும் அதுக்கு தான் வந்திருக்கா, அவ ரொம்ப பெரிய கம்பெனில இருந்து வந்திருக்கா. சோ சீஹாவை தள்ளி விட்டுட்டு எங்க கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அவ ஃபார்மை சப்மிட் பண்ண ஆரம்பிக்க, மிங்க பாக்குறான் உங்களுக்கு முன்னாடியே ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என் சீனியர் அவங்க தான் முதல்ல கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீஹாவோட ஃபார்மை வாங்கி உள்ள கொடுத்துட்டு இருக்கான். அப்பயும் மீயா பயங்கரமா பல்ல காட்டிட்டு மிங்க கிட்ட எவ்வளவு ஓட்டி ஓட்டி பேச முடியுமோ பேசிட்டு இருக்கா. அவ வந்திருக்க இடமே வேற, மிங்குக்கு அவ தான் கரெக்டா இருப்பா, நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீஹா ரொம்ப சோகமா மறுபடியும் ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு யோசிச்சுட்டு பேசிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிங்க அங்க வரத பார்த்து யூச்சி கிளம்புறா. ஏய் ஓவரா குடிச்சிருக்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சீனியர் என்ன ஆச்சு உனக்கு, வா தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஹாவா அங்க இருந்து மிங்க தூக்கிட்டு போறான். வீட்டுல போயிட்டு படுக்க வச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா நல்லா தூங்குற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீஹா பாத்துட்டே இருக்கா. நீ செம்ம ஹான்சமா இருக்கல்ல, உனக்கு அந்த மீயா மாதிரி பொண்ணுதான் கரெக்டா இருப்பாங்க, நான் உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணு வேற, பெரிய பொண்ணு கிட்ட நீ எதுக்கு தேவையில்லாம மாட்டணும்னு கேட்க, சீஹா வாய மூடுன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா சீனியர்னு கூப்பிடாம என்ன சீஹான்னு கூப்பிட்டு இருக்க, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு மிங்க புடிச்சு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. மிங்க ஷாக் ஆயிடுறான். அவள் தள்ளி விட்டுட்டு அவளுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு போத்தி விட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துடுறான். அன்னைக்கு சீஹாக்கு கனவுல மிங்கு வர மாதிரியும் தோட்டத்துக்குள்ள அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரியும் கனவு வந்துட்டு இருக்கு. திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறவ கனவு தானா, நான் கூட நிஜமாவே கிஸ் பண்றோம்னு நினைச்சு பயந்து போயிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. வெளியே வந்து பார்த்தா மிங்க குக்கிங் எல்லாம் பண்றான். சீஹா வேகமா இறங்கி வரவ, இவனை வந்து ஏதாவது பண்ணோமா, கனவு தானே வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா.
மிங்க சூப் கொண்டு வந்திருக்கான். ஓவரா குடிச்சல, சீனியர் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப கசப்பா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதான் சூப்பு குடியே, உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு ஃப்ரூட்லயே, இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். எனக்காக நீயே பண்ணியான்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு, நேத்து நைட் நான் எதுவும் தப்பா பண்ணிடலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. தப்பாலாம் பண்ணல, கரெக்டா எனக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மிங்கு சொல்ல, சீகா பயந்து போயிடுறா. போய் தானே சொல்ற, வாய்ப்பே இல்ல அப்படின்னு. நீ நல்லா என் மூஞ்ச பாரு சீகா, இந்த இடத்துல அது உதடு பிஞ்சிருக்கா லைட்டா தோலு, இதுக்கு காரணமே நீதான் சொல்ல. முதல்ல இங்க பாரு, அது நீ எங்கேயோ போய் இடிச்சிட்டு இருக்க, என் மேல பழிய போடாதன்னு சீகா சொல்றா. ஆமா நான் இடிச்சிட்டு இருக்கேன் தான், அது வேற எங்கேயோ இல்ல உன் பல்லுல தான் சொல்லிட்டு மிங்க மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம சீனியர்னு கூப்பிடாம ஏன்டா சீகான்னு பேர் சொல்லி கூப்பிடுற, ஏன்டா அடி வாங்க போறேன்னு சொல்ல. இப்ப நீ என்ன என் சீனியரா, நம்ம காலேஜா படிக்கிறோம், நான் எனக்கு எப்படி இஷ்டம் இருக்கோ அப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா யூஜி வரா. என்ன ரெண்டு பேரும் காலங்காத்தாலே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுவா நேத்து நைட்டுன்னு சொல்லிட்டு மிங்க ஏதோ சொல்ல வரான். சீகா அவனை வாயை மூட வச்சு வேகமா இழுத்துட்டு போயிடுறா. இங்க பாரு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நீ என்ன லவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா அதுக்காக எல்லார்கிட்டையும் போய் உண்மையை சொல்லாதன்னு சொல்ல. நான் உன்னை லவ் பண்றேனா, யாரு நைட்டு அட்வான்டேஜ் எடுத்துட்டு கிஸ் பண்ணதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு என்னவோ ஓ மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மிங்க அவளை மறுபடியும் உள்ள அனுப்பிட்டு இருக்கான். சீகா உள்ள போய் யூச்சி கூட உட்காந்துட்டு எனக்காக தான் அந்த பழத்தெல்லாம் வெட்டி வச்சிட்டு இருக்கான் கியூட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. யூச்சி பாக்குறா, நீ கியூட்டா இருக்குன்னு பழத்தை பாக்கலாம், ஆனா கியூட்டா இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த மீயா மிங்க கொத்திட்டு போயிட போறா, அங்க கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்ல. இன்னும் இந்த மீயா வந்துட்டு மிங்க கிட்ட கல்ல போட்டுட்டு இருக்கா. நான் உன்னை வந்துட்டு ஹாய் குட்டின்னு கூப்பிடவா, குட்டிங்கிற பேர் உனக்கு கியூட்டா செட் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மீயா சொல்ல. மிங்க என்னடா இவ தொலை தாங்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனாலும் சீகாவை வெறுப்பேத்தி பொசிசிவ்னஸ்லயாவது காதல வர வச்சுன்னு சொல்லிட்டு, குட்டி தானே கியூட்டா இருக்கு, கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்ல பேருன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மியாவும் குட்டி குட்டின்னு கூப்பிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கம் சீகா வரா. இதுக்கு மேல நமக்கு என்ன வரன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. என்னவா அவளுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மியா கேட்க, யூஜி அங்க வந்துடுறா. இந்த ரெண்டு பேரையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும் போலயேன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. சூப்பரா சாண்டிலேயே கலர் கலரா வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸ், நீங்க ரெண்டு பேரும் அதை கத்துக்கோங்கன்னு சொல்ல. ஆமா எனக்கும் தெரியும், நானும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். மியா யோசிச்சு பாக்குறா, ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட வேண்டியதான் அவன் கூட கிளாஸ் படிக்கிறேங்கிற பேர்லன்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா நம்ம மியாக்கு ஒரு ஆன்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜீஹாக்கு மிங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு அவன் தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மியா சத்தம் போட, இல்லங்க நீங்க ரொம்ப டேலண்டான ஆளு, நான் அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்கதான் ரொம்ப பெரிய மாஸ்டர், நான் சும்மா கத்துக்கூட்டிதான், சோ நீங்க அவங்க கிட்டே கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மியாவை அந்த பொண்ணுகிட்ட அந்த லேடி கிட்ட கோத்து விட்டுறான். ஜீஹாவோட பெயிண்டிங்க பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்கமான்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க மாஸ்டர் தானே அவங்களே பாராட்டுறாங்க. நல்லவ பல்ல காட்ட ஆரம்பிக்க மிங்கு பாக்குறான், எப்படி பல்ல காட்டிட்டு இருக்கா பாரு, ஒரு சின்னதுல வின் பண்ணதும் ஸ்கூல் பிள்ளைங்களே தோத்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு. சீனியர் எவ்வளவு தெரியுமா கியூட்டா இப்ப சிரிச்ச, லாஸ்ட் நைட் கூட நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, என்ன நடந்தது, அப்படி ஒண்ணும் நடக்கலையேன்னு சொல்ல. சட்டையெல்லாம் நீ கழட்டுன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்கான். சட்டையை கழட்டுனா அட பாவி பொய் சொல்லிட்டே இருக்காத, ஒரே ஒரு கிஸ் தானே பண்ண அப்படின்னு சொல்ல. பாத்தியா கிஸ்ஸே பண்ணலன்னு சொன்னேன், ஆனா இப்ப லைட்டா போட்டு பார்த்தோன்னா உண்மை வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மிங்க அவ்வளவு வசமா புடிச்சிட்டு இருக்கான். ஆஹா நம்மளாதான் மாட்டிக்கிட்டோமேன்னு சீகா யோசிச்சுட்டு இருக்கா. இது நடக்கத மியா பாத்துடுறா. இந்த ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீகா இந்த பிசினஸ் ஃபீல்டுல என்ன நிலைமையில இருக்கான்னு அவளுக்கு தெரியும்ல. இவ கடன்காரங்களுக்கு சீகாவோட லொகேஷன் அமுச்சு விட்டுறா, வந்து கடனை வசூல் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நேரா போயிட்டு மிங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்ல, மியாவை வச்சு வளைச்சு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான், எனக்கு சுமாராதான் எடுக்க வரும்னு சொல்லிட்டு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு சீஹா அங்கிருந்து கிளம்பி போக மிங்க பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். நீ வேற கோச்சிட்டே போன, நான் எப்படி பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் சீஹா காலையிலே சீக்கிரமா கிளம்பி ஊரை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. கடன்காரங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. காசு கொடுக்காம ஓடி வந்து ஊரை விட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கியா, இன்னைக்கு உன்னை வசூல் பண்ணாம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு. மிங்க அங்க வந்துடுறான். அந்த ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு, எதுக்குடா பொம்பளை பிள்ளை பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கீங்க, தள்ளி பேசினா கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, கடன் கொடுக்குற எண்டிங் டேட்டே இன்னும் வரலையே, அது வரும்போது அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அடிக்கிறதுக்கு அந்த ரெண்டு கடன்காரங்களும் கிளம்பி வர, மிங்கோட ஆளுங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. நம்ம தாத்தா நிறைய ஆளுங்களை கூட்டு வந்துடுறாரு. யார் ஊர்ல வந்து யார் மேலடா கை வைக்க பாக்குற, ஓடுறா ஃப்ராடு பயிலேன்னு தாத்தா கத்த ஆரம்பிக்க, கடனை வசூலிக்க தாங்க வந்தோம், அதுவும் ஃப்ரெண்டு தான் அந்த சீஹா மேடம், நாங்க அப்புறமா வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு அங்கிருந்து அவங்க போயிட்டு இருக்கானுங்க. சீஹா பாக்குறா, மிங்க பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு கண்ணிலேயே சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு சரிப்பட்டு வராது, ஹோட்டல்ல ஸ்டே பண்றது கூட எனக்கு காசு அவ்வளவா இல்லங்கிறதுதான் உண்மை, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யூச்சி அங்க வரா. நிஜமாவே கிளம்ப போறியான்னு கேட்க, மிங்க நிக்கிறத பாத்துட்டு சரி அவன் உன்னை பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி போயிடுறா. மிங்க பாக்குறான். ஜிஹா இதுக்கு அவசரப்பட்டு கிளம்புறேன்னு கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு சீஹா அங்கிருந்து சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. நைட் நேரத்துல மறுபடியும் கடன்காரங்க வந்துடுறாங்க. காலங்கத்தால ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு மிரட்டுறியா, இப்ப என்னடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்க,
ஜிகா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. மிங்க ஆப்போசிட்ல வந்துடுறான். யோ ஒழுங்கா ஓடிரு, தனியா மாட்டிருக்கன்னு சொல்லிட்டு கையில இருக்க கட்டைய எடுத்து ஜிகாவே அடிக்க போக மிங்க நடுவுல போயிடுறான். முதுகுல அந்த அடிய வாங்கிடுறான். வாங்குனது மட்டும் இல்லாம அடுத்த 2 பேரையும் துரத்தி துரத்தி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஜிஹா வந்து நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஜிஹா இப்போ மிங்கோட வீட்டுல தான் இருக்கா. இல்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிஹா நீ எங்கேயும் போவேணாம், ஒழுங்கா இங்கே தங்கு அப்படின்னு சொல்ல ஜிஹா பாக்குறா. இல்ல மத்தவங்க யாரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்க, யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. முதுகுல அடிபட்டு இருக்கு. ஒன்னால சண்டைக்கு போய் தானே எனக்கு முதுகுல அடிபட்டுச்சு. மருந்து போட்டு விட வேண்டியது யாரோட பொறுப்புன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமால என்னோட பொறுப்பு தான். சரி நான் போட்டு விடுறேன், சட்டையை கொஞ்சம் கழட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மிங்கோட சட்டையை கழட்ட ஆரம்பிக்கிறா. பயங்கரமா அவனுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. அப்புறமா கொஞ்சமா மருந்து போட்டு விட சீகாவோட அதிகமா மிங்கு தான் வெக்கப்பட்டு இருக்கான். எதுக்குடா இவ்வளவு மருந்து போட்டு விட சொன்னோம், அப்படியே எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். வெக்கப்பட்டு மிங்கு சட்டையை மாட்டிட்டு ஓடிடலான்னு பார்த்தா சீகா இன்னும் மருந்து போட்டு முடிக்கலன்னு புடிச்சு இழுக்கிறா. மிங்கு வேகமா திரும்பி, இங்க பாருங்க சீனியர், எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ இங்கதான் ஸ்டே பண்ணும், உன்னால தானே எனக்கு அடிபட்டு இருக்க, மருந்து கொடுக்குற வேலைலாம் நீ தான் பாத்துக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜீஹா பாக்குறா. ஆமா நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும், அதுவும் என்னவோ உண்மைதான், ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆனா நீ எங்க தூங்குவ அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு வேற முதுகுல அடிபட்டு இருக்கு, சோஃபால எப்படி படுக்க முடியும்னு கேட்க, பேசாம நம்ம 2 பேரும் ஒன்னாவே பெட்டை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு மிங்கு கேட்டுட்டு இருக்கான். வர வர உனக்கு வாய் ஓவரா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜீஹா நேரா தூங்கத்துக்கு போயிட்டு இருக்கா. லைட்டா அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கும் மிங்குக்கும் நடுவுல குட்டியா ரொமான்ஸ் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை பார்த்து அவ பாட்டுக்கு தனியா வைக்கப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம மிங்கு வெளியே வந்து பார்த்தா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஜீஹா அவனை பார்த்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க, இன்னும் அவ்வளவு பார்த்தாலும் பத்தலையா, நான் அவ்வளவு நல்லாவா இருக்கேன்னு சொல்லிட்டு மிங்கே பார்த்து கேட்டுடுறான். ஏய் அதுக்கு ஒன்னும் பாக்கல, கிளைமேட் நல்லா இருந்துச்சு அதுக்குதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. தலை ஈரமா இருக்கு பாரு, சீக்கிரமா தலையை தோட்டிக்கோன்னு சொல்லிட்டு கையில கொண்டு வந்து டவல கொடுத்துட்டு பக்கத்துல போய் உட்கார்றா. இங்க பக்கத்துல வந்துட்டே இருக்கான் க்ளோஸ்அப்ல. எதுக்கு இப்ப நீ பக்கத்துல வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா வைக்கப்பட, பின்னாடி என்னோட கண்ணாடி இருக்கு சீனியர், அதை எடுக்கிறதுக்கு வந்தேன், ரொம்ப ஓவரா நீ வைக்கப்பட்டு இருக்காதன்னு இவளை கலாய்க்கிறான். நீ பக்கத்துல இருந்தா தானடா கலாய்ப்ப, இருடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு உனக்கு ஓகே தானே உடம்பு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், மறுபடியும் நான் ஹாஸ்டலுக்கு போறேன், இல்லைன்னா ஊருக்கு கிளம்பி போறேன், அதுவும் முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா நம்ம சீஹா. சரி ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு பக்கத்துல ஏதோ சைனீஸ் மெடிசன் வைத்தியம் பாக்குற மிங்கோட ஃப்ரெண்ட் இருப்பாரு போல. நேரா அவர்கிட்ட போயிட்டு மிங்கு வேணும்னே இருமி இருமி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்கான். இல்லம்மா அது ஒன்னும் அவ்வளவு பெரிய காயம் இல்லைன்னு சொல்ல மறுபடியும் மிங்க இருமத்துக்கு ஆரம்பிக்கிறான். நல்லா டாக்டருக்கு புரிஞ்சிருச்சு, ஆனாலும் ஒருத்தவங்க கூட இருந்து பக்கத்துல பாத்துக்கிட்டாதான் நல்லது, கைய ரொம்ப வேகமாலாம் அசைக்க கூடாது, வெயிட்டா எதையும் தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா போட்டு விட, சுச்சோ அப்படியா, நல்ல வேலை நான் கூட இருக்கேன், இல்லைன்னா தனியா மிங்க எவ்வளவு கஷ்டப்படுவான், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீகா சொல்லிட்டு இருக்கா. மருந்தெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு குடிடா, ஒரு பவுல் தான் வந்திருக்கணும், தண்ணிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊத்திட்டேனா ரொம்ப நிறைய ஆயிடுச்சு, இதுக்கும் மேல கொதிக்க வைக்க வர கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மிங்க இந்த வகையில வர டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு மிங்க இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே டாக்டர் கிட்ட கையில கால்ல விழுந்து ஈஸியான மருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா சத்து டானிக் மாதிரி, அதை குடிச்சு சமாளிப்போம் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா உன் மூஞ்ச பார்த்தா மருந்து குடிக்கிறதுக்கே பிடிக்கல, யாராவது வரி சரியானு நினைச்சா மருந்து குடிப்பாங்க தானே கண்ணை மூடிட்டு, உண்மையாவே உனக்கு அடி பட்டிருக்கா இல்லையான்னு கேட்க, சீனியர் கேள்வி கேட்டே இருக்காத, பதில் சொல்லி சொல்லி ரொம்ப முடியாம இருக்கு, இந்த கையோட வர ஆண்டி இருக்காங்கல்ல வயல்ல காலையெல்லாம் புடுங்க சொல்லியிருந்தாங்க, அதை புடுங்கிறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆக்டிங் போடுறான். ஜிஹா பாக்குறா. இப்ப என்ன நான் செய்யணும் இந்த வேலையை, அதானே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து காலையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மிங்கக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு ஜிஹா கூட சேர்ந்து வேலையை பாக்கிறதுக்கு. அதுக்குள்ள இந்த தாத்தா இருப்பார்ல அவர் அங்க வந்துடுறாரு. போதும் போது என்ன பண்றீங்க, நான் காலை தான் தேவையான அளவுக்கு கலையெல்லாம் எடுத்து விட்டேன், நீங்க பாட்டுக்கு வந்து மீதி இருக்க நெல்லெல்லாம் கூட புடுங்கிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கும் ஜிஹாவும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்காங்க. தாத்தா பாக்குறாரு இந்த 2 ஜோடிங்களும் எப்பதான் அடுத்து மறுபடியும் ஒண்ணு சேருவாங்களோ தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு, ஜீஹா இருக்கால, டே என்னோட செருப்பை மட்டும் உள்ள விட்டு வந்துட்டேன்டா, அதை எடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வயலுக்குள்ள போறா. கரெக்டா அவ வந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள வலிக்கு விட்டு ஸ்லிப் ஆகி விழ போறா. அங்க வர மிங்க அவளை தாங்கி புடிச்சிடுறான். உனக்கு ஒன்னும் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அட பாவி, என் வெயிட்ட ஒட்டு மொத்தமா இதே கையில வாங்கினேன், அப்போ உனக்கு கையெல்லாம் நல்லாதான் வேலை பாக்குது, நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல, ஏன்னா அப்படி பொய் சொல்லியா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு ஜீஹா நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. மிங்கு பாக்குறான், இப்படியே போனா சரிப்பட்டு வராது, நேரா கிளம்பி போயிட்டு அந்த கடன்கார பசங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, இங்க பாருங்க ஜீஹா எவ்வளவு காசு கொடுக்கணுமோ ஒட்டு மொத்தமா ஒரே செட்டில்மெண்ட்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சரிங்க, இதுக்கு மேல நாங்க ஜீஹாவை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம்னு சொல்ல, இல்ல இதுக்கு மேலதான் டிஸ்டர்ப் பண்ணும் புரியுதான்னு சொல்லிட்டு மிங்க அவங்கள மிரட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஜீஹா மிங்கு கிட்ட கோச்சிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க, இவ வெளியே வர நேரம் பார்த்து இந்த கடன்காரனுங்க வேணும்னே பக்கத்துல போயிட்டு இருக்க ஜீஹா பாக்குறா. வாழவும் விட மாட்டேங்கிறாங்க, சாகவும் விட மாட்டேங்கிறாங்கன்னு மறுபடியும் அலறி அடிச்சுட்டு திரும்பி போயிட்டு இருக்கா. சோகமா நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கா. ஓடி போயிட்டு மிங்க அங்க வரான். சீனியர் ரொம்ப பண்ணாத, நான் சொல்றது கேளு, ஜீஹாவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான்.
மறுபடியும் சீகா மிங்கோட ரூம்ல தான் தங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ஓவரா தான் பண்றோமோன்னு சொல்லிட்டு அவ லைட்டா யோசிச்சுட்டு இருக்கா. மிங் அங்க வந்துடுறான். நீ ஓவரா பண்ணலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது நம்ம வீடுன்னு சொல்லிட்டு அவட்ட பேசிட்டு இருக்கான். நீங்க பாரு, இப்பெல்லாம் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணனா இது கிளம்பி போயிருவேன்னு சொல்லிட்டு சீகா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, ஃபியூச்சரை பத்தியே நான் எதுவுமே யோசிக்கல, நீங்க இருக்கல்ல அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீனியர். சோ நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க அவள சமாளிக்கிறான். எத்தனை நாள் தான் ஆகுதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. மிங்க அடுத்த நாள் காலைல தூங்கி எஞ்சி வந்தா சீகா பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. உனக்கு இதெல்லாம் வேற வருமான்னு சொல்லிட்டு இவன் பல்ல காட்டிட்டே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா 2 வாய் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா சாப்பாடும் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு புரியுது. என்னது நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பார்த்தே சீகா கண்டுபிடிச்சிடுறா. பக்கத்துல ஏதாவது குட்டியா ஸ்டால் போட்டு ஸ்நாக்ஸ் வித்து பொழைச்சுக்கலான்னு பார்த்தேன், அது முடியாது போல. இருக்கிறதுக்கு கொஞ்சம் காசு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஐடியா யோசிக்கணும். சரி பரவாயில்ல, இது டூரிஸ்ட் பிளேஸ் தானே, நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு சீகா அன்னைக்கு வெளியே கிளம்புறா. மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. மிங்க அங்க நிக்கிறான். என்னாச்சு சீனியர், என்ன ஏதோ விக்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, களை கேட்டியான்னு கேட்க, கிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நிறைய சொவீனியர்ஸ் எல்லாம் ஊருக்கு வரவங்க வாங்கிட்டு போவாங்கன்னு மார்க்கெட் பிளேஸ்ல போய் ஒரு ஸ்டால் ஒண்ணு போட்டேன், ஒரே ஒரு பொருள் தாண்டா வித்தேன், வேற யாருமே வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சீகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் ஒருத்த வந்து வாங்கினான்ல, பயங்கரமா பல்ல காட்டிட்டு போன் நம்பர் வாங்கறதுக்காக வாங்கினான். மத்தவங்க யாருமே என் கடை பக்கம் திரும்பி கூட வரல தெரியுமான்னு சொல்ல மிங்கு பாக்குறான், சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் தானே ஆயிருக்கு, நாளைக்கு கடையை வேணா லொகேஷனை மாத்தி பாருன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த மீயா இருக்காளே, அவ அந்த இடத்துல தங்கி இருந்துட்டு என்ன பாக்கிறதுக்கு மிங்கு வரவே மாட்டிக்கிறான். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், எல்லாம் அந்த சீஹா கூட கூத்தடிச்சிட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு அந்த கடன்கார ஆளுங்கள்ட்ட மறுபடியும் போயிட்டு, ஏண்டா அந்த பொண்ணு கிட்ட கேட்க மாட்டீங்களா, உங்க 2 பேருக்கும் இப்ப அடிபட்டிருக்கு, அடிபட்டதுக்கு யாரு காரணம், அவதானே காரணம், அவளாலதானே ஊர் மக்கள் எல்லாம் உங்களை அடிச்சாங்க, போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு காசு கேளுங்க, புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. இதுக்குதான் உங்களை போன் பண்ணி நான் கூப்பிட்டிருக்கேன், அவளை விட்டு ஜாலியா நீங்க ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டே வேற போயிட்டு இருக்கா. இன்னைக்கு சீகா ஹாப்பியா திரும்பி வந்துட்டு இருக்கா. டே மிங், உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா, இன்னைக்கு நாங்க லொகேஷனை மாத்துறது கரெக்டா வேலை பார்த்தது, ஒருத்தரே வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 1000 யுவானுக்கு பொருளை வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்ல, ஒரே நாள்லயா கலக்கரைய சீனியர்னு சொல்லிட்டு மிங்கும் சொல்லிட்டு இருக்கான். ஜீகா ஆமால அப்படின்னு மீதி இருக்க பொருளெல்லாம் தூக்கி உள்ள வைக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, இவ வித்த எல்லா பொருளும் மிங்கோட ரூம்குள்ளதான் இருக்கு. 2 பேக் நிறைய. மிங்கு தான் யாரோ ஆள் அனுப்பி 1000 யுவானுக்கு பொருள் எல்லாம் வாங்கிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. இன்னும் எத்தனை நாள் என்கிட்ட ஏமாத்த போறேன்னு கேட்க, சீனியர் நீ ரொம்ப அப்செட் ஆயிடக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்ணேன், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தெரியுது, ஆனா இதை என்ன வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு சீஹா மறுபடியும் ரூம்குள்ள போயிடுறா. உட்காந்தவ யோசிக்கும் போது மிங்கு கொடுத்தான்ல அந்த பிரேஸ்லெட் எடுத்து பாத்துட்டு இருக்கா. மிங்கு வெளியே சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான், கையில அந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு. அவனுக்கு அப்படியே பெட்ஷீட் எடுத்து போத்தி விடலான்னு பாக்கும்போது இந்த 2 பிரேஸ்லெட்டையும் பாக்கும்போது அவளுக்கு ஏதோ ஐடியா வர மாதிரி இருக்கு. இதை எவ்வளவு ரொமான்டிக்கா கொடுத்தான், காதலோட டோக்கனா கொடுத்தான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா மிங்க எஞ்சிடுறான். என்னாச்சு, என்ன பார்த்து ஏதோ லவ்வாத பார்த்த மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்க. டே நீ என்னோட லக்கி சாம்டான்னு சொல்லிட்டு சீஹா வேகமா போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பனா என்ன லவ் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு மிங்க கேக்குறான். இல்ல என் பிசினஸ்க்கு ஐடியா கொடுத்திருக்கேன், நீ எங்கேயோ போறன்னு சொல்லிட்டு சீஹா கத்த ஆரம்பிக்கிறா. பிசினஸ்கா என்ன ஐடியான்னு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் சீஹா போய் கடையை போடுறா. அந்த கடையில இது நார்மல் பிரேஸ்லெட் கிடையாது, இந்த ஊரோட காதல் சின்னம், காதல் அடையாளம்னு சொல்லுவாங்க, இதை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமா காதல் கை கூடிரும் சொல்லிட்டு அதே பிரேஸ்லெட்டை சீஹா விற்க ஆரம்பிக்கிறா. லவ்வர்ஸ் கிடைக்காம சிங்கிளா சுத்திட்டு இருக்க சோக பசங்க எல்லாம் ஆளுக்கு வந்து ஆளுக்கு 1 பிரேஸ்லெட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீயா அங்க வரா. இங்க இதெல்லாம நம்பிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணை என்ன சிங்கிளா சுத்திட்டு இருக்காங்க, வயசுல கூட கொஞ்சம் பெரியவ, அவளே சிங்கிளா இருக்கும் போது அதை விக்கிறவ, அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்லால காதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல, அட ஆமாலன்னு சொல்லிட்டு, ஏமா சிங்கிளா நீ, உனக்கு இதெல்லாம் ஓவராலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா மிங்க அங்க வந்துடுறான். யார பார்த்து சிங்கிள்னு சொன்னீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டை யாராவது கொத்திட்டு போறதுக்கா, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒருத்தவங்க மாத்தி மாத்தி லவ் பண்றோம்னு சொல்ல, அது எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. மிங்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். சீகா வைக்கப்படுறா. சாரி, என் கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் கூச்ச சுபாவம், தனியா இருக்கும்போது மட்டும் தான் கிஸ் பண்ண விடுவான்னு சொல்லிட்டு இவன் டைலாக பேச, மீயா அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு அங்க வந்து ஓடியே போயிடுறா. இவ்வளவு ஹன்சமான பாய் ஃப்ரெண்டு, அதுவும் சூப்பரா இருக்கான் பாரு, எவ்வளவு சப்போர்ட் பண்றான், இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கூட வாய்ப்பு இருக்கு போல. அந்த 2 பேர் கூட அந்த பிரேஸ்லெட்டை போட்டிருக்காங்க பாருன்னு சிங்கிள் பிள்ளைங்களும் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி லவ்வர்ஸ் இருக்கவங்க கூட, அப்ப சரி நம்ம லவ்வர் கோண வாங்கி மாட்டி விடுவோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஜோடி ஜோடியா. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜீஹா கணக்கு போட்டுட்டு இருக்கா. இந்த ஒரு வாரத்திலேயே எக்கச்சக்கமான வியாபாரம் நடந்திருக்கு, இது இப்படியே போச்சுன்னா அடுத்து சக்சஸ் தான் சொல்லிட்டு இதுதோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. நீ பெரிய அறிவாளி சீனியர், உன்னை வந்து யாருமே ஏமாத்தவே முடியாது, நீ கலக்குற இப்படி ஒரு ஐடியா போட்டு பாத்தியா, இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மிங்கோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா காசை பத்தியே யோசிக்காத, உள்ள போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். ஜீஹா ஒரு வாரம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு சரி ஓகே போய் வேலையை பார்க்கலான்னு கிளம்பி போனா,
இங்க பாருமா, என்ன இவ்ளோ காசு கூட போட்டு விக்கிற? அதே லவ் பிரேஸ்லெட் நான் உங்க விலையில பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் காட்ட, ஜீஹா அங்க போறா. யோ எதுக்கியா என்னோட டிசைனை ஃபேக்கா பண்ணி வித்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த கடைக்காரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஃபுல் ஏரியாவுமே அதே கடை தான் வச்சிட்டு இருக்காங்க. ஜீஹா பார்த்து ஷாக் ஆக அவள துரத்தி விடுறாங்க. இது என்ன ஓ சொத்தா? முடியாது, நாங்க தான் விப்போன்ட்டு. ஜீஹா அது எங்களோட டிசைன்ரா, மிங்கோட கம்பெனி கிரியேட் பண்ண டிசைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க மிங்க அவளை கூட்டு போறான். ஜிஹா, நம்ம ஊரெல்லாம் அப்படிதான். ஏதாவது ஒண்ணு பெருசா ஃபேமஸ் ஆச்சுன்னா அதை எல்லாரும் டூப் போட்டு ஆள் ஆளுக்கு மாறி மாறி விக்கிறதுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தானே. குவாலிட்டி மட்டமா விக்கிறாங்கிறதால விலை கம்மியா கொடுக்க முடியும். அத நிறைய பேர் வாங்கதான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஜிஹா, நான் சொல்றத ஒன்னே ஒண்ணு கேக்குறியா? இங்க பாரு, நான் வேலை பாக்குறேன்ல, டூரிஸ்டி பிளேஸ். இந்த ஊரோட இங்க இருக்கிற எல்லா பொருளையும் எப்படி மத்த எல்லா ஊர்ல இருக்கவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல உன்னோட தேவை கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நான் தான் லீட் எடுத்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன். ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல மூலக்கார பொண்ணு அங்க வந்ததுன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ பேசாம அந்த இடத்துக்கு வேலைக்கு வாயன்னு சொல்ல. நான் என்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக வந்தேன். இங்க வேலை பார்த்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல. சோ என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சீஹா அங்கிருந்து போயிட்டு இருக்கான். ஐயோ, இந்த சீனியர் திமிர் பிடிச்சவ, இவளை எப்படி வேலைக்கு கொண்டு வரனே தெரியலையேன்னு சொல்லிட்டு மிங்கும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த மியா நேரா கிளம்பி மிங்கோட ஆபீஸ்க்கு வந்து, இந்த பொண்ணு இங்க விக்கிற சொவீனியர்ஸ் எல்லாம் விக்க விடாம தடுக்கணும். அந்த பிரேஸ்லெட்டை கையில மாட்டி எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. கையில எப்படி ரேஷஸ் வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்க. சீஹா அங்க வந்துட்டா. ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஒரு கப்பை ஊத்திட்டு தேய்க்க அதெல்லாம் ரேஷஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருச்சு. பாத்தியா, உனக்கு வந்து ரேஷஸ தண்ணிலே குணப்படுத்திருக்கேன். அந்த மாதிரி சூப்பர் பவர் எனக்கு இருக்கு. நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சிம்பிளா ஏதாவது சில வேலைகள்லாம் பார்த்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு மிங்கோட கையை பிடிச்சிக்க. அதுக்கு வந்து ரேஷஸ் போனது கூட வருத்தமோ இல்லையோ மியாக்கு. ஆனா அவங்க 2 பேரும் கையை பிடிச்சு நிக்கிறத பாக்கிறதுக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. இங்க இருந்தா தானடி இதெல்லாம் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போயிடுறா. நம்ம கையை எடுக்கிறதுக்கு சீஹா ட்ரை பண்ண மிங்க விட மாட்டேங்கிறான். நீ அதிசயமா கையை பிடிச்சிருக்க, சீனியர் பிடிச்சுக்கோ, விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். வாயை மூட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு சீஹா கை எடுத்துட்டு இருக்கா. சீனியர், நீ ரொம்ப அறிவாளி சீனியர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உன்ன. சீஹான்னு கூட கூப்பிட மாட்டேன், சீச்சின்னு சொல்லிட்டு இனிமே உன்னை செல்ல பேர் சொல்லிதான் நான் கூப்பிடுவேன்னு சொல்ல. ஏய், அப்பெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சீஹா லைட்டா வைக்கப்பட ஆரம்பிக்கிறா. செல்ல பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டே இருக்க. இவ்வளவு வெக்கப்பட்டே இருக்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆள் உள்ள வந்துடுறாங்க. ஏதோ நீங்க புதுசா டூரிஸ்டி பிளேஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மிங்கு பாக்குறான். இதோ ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அவகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். சீஹாவையும் மிங்கையும் எப்படியாவது பிரிக்கணும். என்ன பண்ணி பிரிக்கிறது? எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கேன்னு சொல்லிட்டு மியா ஒரு பக்கம் தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு வீட்டுல மறுபடியும் நம்ம மிங்கு சீஹாட்ட போயிட்டு, இங்க வேலைக்கு வரியா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல முடியாது, என்னோட வேலை வந்து இங்க நான் பிசினஸ பாத்துட்டு கிளம்புறதுதான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்திருக்கு போல. அவன் போட்டோவை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில மிங்கு கிட்ட போயிட்டு, எந்த சீக்கிரம் ஆபீஸ்க்கு போவேனாமான்னு கேட்க, ஜிஹானி ஒத்துக்கிட்டியா சீனியர், நீ கூட வேலைக்கு வரியான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறான். இது வந்து டெம்பரவரி தான், என்னால முடிஞ்ச வரையா எனக்கு ஒரு ஹோப் கிடைக்கிற வரையும் இங்க வேலை பார்த்துட்டு அப்புறம் நான் குவிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒத்துக்கிட்டதே போதும்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். அந்த இடத்துல பார்த்தா இந்த இடத்துல என்னென்னலாம் பயங்கரமான ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆர்ட்ஸ். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது, காலங்காலமா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இதை டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இதை எப்படி எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் தான் பண்றாங்க. பயங்கர பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியே ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் உள்ள கூட்டு போயிட்டு சீஹாக்கு இங்க சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஆண்டியும் தாத்தாவும் பார்த்துட்டு, கல்யாண பத்திரிக்கை அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு 2 பேரும் கேட்க, நான் இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ஆண்டி, இது என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு மறுபடியும் சீக்கா 100வது முறையா சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கா. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மிங்க 2 பேரும் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, சீக்கிரமா கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மிங்கும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்படி அவன் படுக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ மிங்கு கூட வேலை செய்யறதுக்கு இந்த ஆபீஸ்ல இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. ஜியா சொல்லிட்டு இருக்கா, டே இந்த கம்பெனி ரொம்ப நாளா சேதாரத்துல போயிட்டு இருக்குடா, என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, இது வெறும் ப்ராஃபிட்காக மட்டும் நடத்துறது இல்ல சீகா, இதை நிறைய பேர்கிட்ட முதல்ல கொண்டு போகணும், அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மிங்க சொல்றான். ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீஹா யோசிக்கிறா. பெரிய ப்ராஃபிட் இல்லாடி கூட எவ்வளவு தூரம் யோசிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு சீஹா அந்த தாத்தாவை கூப்பிட்டு இருக்கா. தாத்தா, அந்த குடோனுக்கு வாங்க, சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தாத்தா வேணும்னே இடுப்புல வந்து அடிபட்ட மாதிரி ஐயோ இடுப்பு வலிக்குதேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மிங்கு பாத்துட்டு சூப்பர்னு தம்ஸ் அப் காட்டிட்டு, நான் கூட்டு போறேன் சீஹா, அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். தாத்தா கிட்ட ஆண்டி வந்துட்டு, யோ என்னையா பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த 2 பேரையும் கோத்து விடுறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்குன்னு 2 பேரும் எட்டி பாத்துட்டு இருக்காங்க. சீஹாவும் மிங்கும் அந்த குடோனுக்குள்ள ஸ்டோர் ரூம் இருக்கு, அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த தாத்தாவும் பாட்டியும் பாத்துட்டு அங்க டோரை லாக் பண்ணி விட்டுடுறாங்க, திறக்கவே முடியாதபடி. மிங்கு பாத்துட்டு இருக்கான். இதுக்குள்ளதான் எல்லா மாடலும் இருக்குன்னு காட்ட, சரி ஓகே போதுமான அளவு எடுத்தாச்சு, இப்போதைக்கு வெளியே போலான்னு சொல்லிட்டு சீஹா கதவை திறக்கிறா. டோர் லாக் ஆயிருக்கு. என்னது இது, ஏன் இந்த டைம்ல போய் லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீஹா கேட்டுட்டு இருக்கா. நீயும் நானும் தனியா இருந்தா நமக்குள்ள காதல் வரும்னு சொல்லிட்டு
கண்டிப்பா தாத்தா தான் அந்த வேலையை பண்ணிருப்பாரு. ஜிஹா என்னால ஓபன் பண்ண முடியாது, சாரி தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்ல ஜிஹா பாக்குறா. இங்க பாரு, இது மாதிரி யாராவது என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்கோன்னு ஜிஹா சொல்லிட்டு இருக்கா. மிங்கு பாக்குறான். அப்ப நான் உன் கூட மாறி மாறி பக்கத்துல வந்துட்டே இருக்கேன், என் மண்டையை நீ இன்னும் உடைக்கல, அப்ப என்ன அர்த்தம்? என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அது வந்துன்னு சொல்லிட்டு சீஹா யோசிச்சுட்டு இருக்க. போதும் சீஹா, எத்தனை நாளைக்கு என்னை விட்டு அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்க போற? மனசுல இருக்கிறத என்னைக்கு யோசிக்க போற? வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொமான்ஸ் இன்னொரு டிபார்ட்மெண்ட் தானு சொல்லிட்டு கேட்டு லைட்டா அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். சீஹாவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே கிஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க வேலை பாக்குற ஒருத்தன் எவன் இந்த டைம்ல பூட்டுனதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சிடுறான். தாத்தாவும் ஆண்டியும் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நடுவுல வந்துடுறாங்க. ஜீஹாவை பார்த்து, தாத்தா நான் எதையும் பாக்கலன்னு கண்ணை மூடிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு மிங்கு கேட்டுட்டு இருக்கான். இந்த வாட்ச்மேனே இப்ப திடீர்னு வந்து கதவை திறந்து விடுவான்னு யாருக்குப்பா தெரியும்? வேலை செய்ய வேண்டிய நேரத்துல எல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், இப்ப வந்தான்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டிட்டு இருக்காங்க. மிங்கு பாத்துட்டு என்னவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜீஹா ஒவ்வொரு ஆர்டிஸ்டா பார்த்து அவங்களோட திறமையெல்லாம் பத்தி டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்ல போகணும்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க மிங்க பத்தி தான் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா மிங்கும் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் என்னோட ஜூனியர் காலேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு சீஹா சமாளிக்கிறா. அப்படியா, ரொம்ப தங்கமான பையன்மா, அவன் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்புறம் ஆத்துல மாத்திக்கிட்டு ஒருத்தரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவன் ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. பாவம், தாத்தா பாட்டி கொஞ்ச நாள் வளர்த்தாங்க, அப்புறம் அவங்களும் இறந்து போனதுக்கு அப்புறமா நாங்க ஊருக்காரங்க தான் அந்த குழந்தைய பார்த்து வளர்த்தோம். ஆனா அந்த குழந்தை பெரியவனாயி எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுது பாத்தியா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்கெல்லாம் கஷ்டப்பட்ட காலத்துல இந்த ஊரோட டூரிசம் அதிகப்படுத்தி எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த குழந்தைதான். நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருப்பேன் மிங்குக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தது, எங்களுக்காக அதெல்லாம் வித்து கொடுத்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவன் தான். நாங்க பெக்காத புள்ள, இந்த ஊருக்கே அவன் புள்ளன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஜீஹா பாக்குறா, சூப்பர்லன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே அவன் பிம்பம் ஏறிக்கிட்டே போகுது. அந்த பக்கமா யூச்சி போயிட்டு இருக்கா. ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தால அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணை காட்டி அந்த ஆண்டி, இந்த பொண்ணு இருக்காலமா யூச்சி, இந்த பொண்ணுதான் மிங்கோட முதல் காதலியே. சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னதான் சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சீகா யோசிச்சு பாக்குறா, மிங்கோட அங்க மாட்டியிருந்தால ஸ்டோர் ரூம்ல, அப்ப வேற யார் கூடயாவது அந்த மாதிரி கோத்து விட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு சீகா கேட்டிருக்கா. ஏன் பொசிசிவ்னஸா? யாரு கூட கோத்து விட்டது இல்ல, நீதான் ஆளுன்னு சொல்லிட்டு மிங்கு சொல்லியிருக்கான். அப்ப அது பொய்யா? யூச்சி ஆல்ரெடி இருக்காளான்னு சொல்லிட்டு யோசிச்சு பொறாமையில பொங்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மிங்க அங்க வரான். யூச்சி கூட நான் பிசினஸ் விஷயமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு சீஹாட்ட சொல்லிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சொன்னலமா, அந்த ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுது பாரு, நீ என்ன நினைக்கிறத பத்தின்னு கேட்க, சின்ன வயசுல இருந்தே ஒருத்தவங்க கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்குலாம் கொடுத்துதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு சீஹா அதை பத்தி கண்டுக்காம போக, இந்த புள்ளியோட பொசிசிவ்னஸ் ஏத்தி விட்டு ஜோடி சேர்க்கலான்னு பார்த்தா இவ அழுத்தக்காரியா இருக்காளே. வர வர இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான், பொசிசிவ்னஸ்ல போய் காதல பிடிக்காம அவங்கவுங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காதல சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலன்னு சொல்லிட்டு ஆண்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீஹா போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. மிங்க வரான். என்ன மேடம் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு இருக்க பொறாமையில, பொசிசிவ்னஸ்ல இப்ப மிங்க பார்த்தாலே அவளுக்கு பயங்கர கடுப்பா வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பையனுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறா. யாருக்கு போன் பண்றதுன்னு சொல்லிட்டு மிங்க கேட்டுட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. நான் தான் இங்க இருக்கேன் அல்ல, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, இந்த பையன் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஏன் பிடிக்கல, அழகா தானே இருக்கான்னு சொல்லிட்டு சீகா சொல்றா. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான் சீகா, ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லிட்டு மிங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஆண்டி அப்படியே நேரா எதையோ எடுக்கிற மாதிரி வந்து மிங்க சீகா மேல தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அச்சோ இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி ஒரு டிராமா வேற போட்டுட்டு இருக்காங்க. சீகாவும் மிங்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சீகா பாத்துட்டு இருக்கா, உன் மேல அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பாசம் தான் போல, உன ஜோடி சேர்க்கறதுக்கு ஆளாளுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம நீயும் நிறைய தான் கஷ்டப்பட்டு இருக்க, அதுக்கு பதில் தான் உனக்கு லவ் லெட்டரா பறந்து பறந்து வந்திருக்கே, யூச்சி தான் உன் ஃபர்ஸ்ட் லவ், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, ஜிஹா பொறாமையில தானே பேசுற, அதை மட்டும் ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்கான். பொறாமையா? நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் எதுக்கு பொறாம பண்ணும், அதுவும் இல்லாம எனக்கும் சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஒரு பையன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போன் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறா. ஷாவியா, அந்த பையன் பேசாத நான் சொன்னேன்ல, அந்த பையன் ஒரிஜினல் கிடையாது சீகா, ஃபேக் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மிங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு இருக்கான். மிங்க அடுத்த நாள் கொஞ்சம் சோகமா வயல் பக்கமா வர தாத்தா அங்க வந்துட்டாரு. ஏண்டா, அந்த புள்ளிய கரெக்ட் பண்ண உனக்கு துப்பு இல்ல, நான்லாம் என் காலத்துல என் பொண்டாட்டிய 15 நாள்ல கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்டா, நீயும் வேஸ்ட்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அவன் கூட நல்லபடியா பேசி சிரிச்சிட்டு இருக்காளே, எனக்கு இப்போதைக்கு அதுவே போதும் இருக்கு தாத்தா, அதுவே அப்புறமா பாத்துக்கலாம் மத்ததெல்லாம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மிங்க அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஜிஹா ரொம்ப சின்சியரா ஸ்டோர் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. மிங்க போயிட்டு, ஜிஹா வேலை நல்லா பாக்குற, ஆனா நீ தான் தூங்காம பாண்டா கரடி மாதிரி மாறிட்டு இருக்க, கொஞ்சம் தூங்கி நல்லாதான் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இல்ல இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஹா மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. யூச்சி அங்க பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு வந்துடுறா. இந்த டிசைன்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா கூட
சீஹாக்கு மிங்குக்கும் யூச்சிக்கும் நடுவுல இருக்க சின்ன வயசு காதல் அப்படி இப்படின்னு எதோ ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இல்ல நான் அவங்க காதலுக்கு நடுவுல குறுக்க வரக்கூடாது. அவங்க 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு சூப்பரா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு தனியா பாத்ரூம் நின்னு கண்ணை கசக்கி கசக்கி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இந்த பையனை பாருங்களேன், இவனை மாடலா போட்டா நிஜமாவே சொல்றேன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னால அந்த பையனை பத்தி காட்ட அங்க இருக்க அத்தனை பேரும் பையன் நல்லா இருக்கான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பாத்துட்டு மிங்குக்கு தான் செம்ம கடுப்பு வருது. நல்லா இருந்தா அவனே மாடலா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்பிடுறான். ஜீஹா திரும்ப வரா. இன்னும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மிங்க காணோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வெளியே போயிட்டானா. நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மிங்கு கோச்சிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாரு, ஏன் என்ன மாடலா போட்டு ஆகாதா? அப்ப நான் பாக்க அழகாலன்னு சொல்றியா? ஏன் என்ன போட்டா நான் காசு கூட கேட்க மாட்டேன், அதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ரொஃபஷனலா போறதுதான்டா நமக்கு நல்லது. அந்த பையனுக்கு ஆல்ரெடி ரெப்புடேஷன் இருக்கு, ஒரு ஃபாலோயர்ஸ் கூட்டம் இருக்கு. அதனால அந்த பையன் நமக்கு ஃப்ரீயாவே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அவனை வச்சு நம்ம ஷோ ரெக்கார்ட் மட்டும் பண்ணா போதும்னு சொல்ல அவ்வளவு ஃபேமஸான பையன் நமக்கு ஹெல்ப் பண்றானா? சரி பரவாயில்ல, ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மிங்கோ சொல்லிட்டு இருக்கான். ஜீஹா ஓகே நான் வந்துட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா அவன் என்ன எதிர்பார்த்து இங்க வந்துட்டு இருக்கான், இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மிங்கு தனியா உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காலையிலேயே சீஹா மிங்கு கிட்ட வந்து ஏய் மாடல் சொல்லியிருந்தேன்ல ஷாவ், அவன் வந்துட்டான், நான் போய் இவனை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, இல்ல அந்த ஷாவை பிக்கப் பண்றதுக்கு இவ போனா இவளை கண்டிப்பா பாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் ஒருத்தன் வரானாலே கண்டிப்பா கல்ல போறதுக்காக தான் வருவான், அவனை மட்டும் பார்க்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிங்கு பயங்கர முடிவோட இருக்கான். அதுக்கு ஏத்த மாதிரி ஏற்கனவே டாக்டர் கிட்ட காசுலாம் கொடுத்து செட்டப் பண்ணிருப்பான் போல. டாக்டர் அங்க வந்து ஐயோ கீழே விழுந்துட்டேன் கால் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்காரு. சரி ஓகே நான் மட்டும் போய் என்னன்னு பார்த்து கூட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜீஹாவை அங்கே விட்டு மிங்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜீஹா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியாடா சொல்லும், உனக்காக நான் பாரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு பல்ல காட்டிட்டு இந்த ஷாவ் கதவை ஓபன் பண்ணா காருக்குள்ள இருக்கிறது மிங்கு. என் கேர்ள் ஃபிரெண்ட் ஒன்னு கூட்டு வர சொன்னா அதான் பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, இது ஜீஹா உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஷாவ் போன் பண்ணிடுறான். சீஹா சொல்லிட்டு இருக்கா, என்னோட ஜூனியர் அமைச்சிருக்கேன்டா, கண்டிப்பா உன்னை பிக்கப் பண்ணிக்குவான் நல்ல விதமா, நீ வந்து சேரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதான் வரலன்னு சொல்ல, ஜூனியரா நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சேன், சரி சரி சீகா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஷாவ போனை கட் பண்ணிட்டு இருக்கான். வந்ததுல இருந்தே நம்ம சீஹா கிட்ட ரொம்ப மிங்க முன்னாடியே க்ளோஸ் ஆயிட்டு இந்த ஷாவ் பேசிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்தவங்க எல்லாம் சீக்கிர அளவுக்கு நம்ம மிங்கோட நிலைமை போயிட்டு இருக்கு. மிங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எல்லாரும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சீஹா வேகமா ஒரு பீஸ் எடுத்து வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா ஷாவுக்கு. அத வேகமா மிங்க வாங்கிடுறான். என்னடா பண்ற, கெஸ்ட் கவனிக்க வேணாமான்னு சொல்லிட்டு சீஹா கேட்க, இது பெஸ்ட் பீஸ் இல்ல சீஹா, உனக்கு தெரியாதுல்ல, லோக்கல் ஃபுட் எனக்கு தான் தெரியும், இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் பீஸ், ரொம்ப சாஃப்டா இருக்கும், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஷாவுக்கு வைக்க, எப்பவுமே என் சாப்பாடுல இருக்க எல்லா பெஸ்ட் பீஸையும் நான் சீஹாக்கு கொடுத்துதான் பழக்கம், நாங்க ஒன்னா சாப்பிடும் போது அதே மாதிரியே இதையும் கொடுத்துட்டுன்ட்டு இந்த ஷாவ் மறுபடியும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓடுற பால் எல்லாம் சிக்ஸர் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு மிங்குக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. ஒரு வேலை கரெக்ட் பண்றானோ, என்னோட இவ்வளவு நாள் உழைப்பு வீணா போயிருமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஊரை சுத்தி பாக்குற வேலை இருக்குல்ல சீஹா, அதை நான் வந்துட்டு ஷாவுக்கு நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம மிங்க அவளை கழட்டி விட்டுட்டு நேரா அவனை தனியா கூட்டு போயிட்டு இருக்கான். டேய் பத்திரமா பாத்துக்கூடா, கெஸ்டான்னு 10,000 தடவை சொல்லி சீஹா அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டு இருக்கா. கார்ல போகும்போது மிங்க பாத்து வா, போற வழியில எங்க அதை கொண்டு போய் இடிச்சு விட்டுற போறேன்னு சொல்ல, நான் வருவேங்கிறதுக்காக செல்லக்குட்டி சீஹா இருக்காலே வெயிட் பண்ணிருப்பா, பாத்து போய் விடுறா ஜூனியர் பையான்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாவே இந்த மிங்க பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் வேலை முடியுது, நம்ம மிங்க வீட்டுக்கு வந்துடுறான். சீஹா கிட்ட பார்த்து உன் ஜூனியர் எல்லாத்துக்கும் சுத்தி காட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா, நாளைக்கு இந்த நம்ம ஷூட்டிங்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லும் போதே அந்த ஜூனியர் கால் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சீஹாவும் ஓரமா போய் பேச ஆரம்பிக்கிறா. இல்ல நல்லதா சுத்தி காட்டினா, அந்த ஜூனியர் பையனை பத்தி நான் கூட தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல, மிங்க ரொம்ப நல்ல டைப்பு, அந்த பையனை பத்தி எனக்கு தெரியாதா, நான் சும்மா தெரியாத ஒரு ஆள் கூட அனுப்புவேன் என்ன, எனக்கு ரொம்ப க்ளோஸ்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சீஹா பேசிட்டு இருக்கா. மிங்க இது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இருக்கான். லைட்டா அவன் ஷோல்டர்ல கை போடுற மாதிரி போட்டு நல்ல சீஹா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மிங்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். சீஹாவும் அமைதியா இருந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் இந்த பையன் பெரிய இன்ஃபுளுசர் போல வந்திருக்க ஷாவ், அதனால நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல குட்டியா நெய்ற மிஷின் ஒண்ணு இருக்கு, இதுல எப்படி நெய்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிங்க அந்த வீடியோல இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். இதெல்லாம் அந்த ஷாவ் நல்லா ஷூட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். சீஹா அங்க வந்து லைட்டா வெளியே கிளம்ப ஆரம்பிக்க, ஏண்டா ஜூனியர் உனக்கு என்ன சீஹாவை பிடிச்சிருக்கா என்ன மாதிரி பசங்க எல்லாம் அவ கூட இருக்கும்போது உன்ன மாதிரி ஜூனியருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க விட்டுருவோமா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஷாவ் கேட்க ஆரம்பிக்கிறான். சீஹா அங்க வந்துடுறா. டேய் ஷாவ், அந்த பக்கம் இன்னும் நிறைய ஷூட்டிங் பண்றதுக்கு இடம் இருக்கு, வரியா அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. சாரி என் ஃப்ரெண்ட் என்ன கூப்பிடுறா ஜூனியர், நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி மிங்க கிட்ட நக்கலா பேசிட்டு சீஹாவை கூட்டிட்டு அவன் அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுல இல்லாம 4-5 ஹார்ஷான வார்த்தை வேற இவன் பேசிட்டு இருப்பான் போல. ஏண்டா உனக்கு இருக்க கையில கொஞ்சோண்டு காசு வச்சுட்டு சீஹாக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் உன்னால சால்வ் பண்ண முடியுமா, நான் மாதிரி பெரிய ஆளுங்க பாத்துக்கிட்டாதாண்டா சீஹா எல்லாம் நல்லா இருப்பா,
அவளை நல்லா இருக்க விடுன்னு சொல்லிட்டு நக்கலாவே பேசிட்டு இருக்கான். அதனால மிங்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அடுத்த நாள் மிங்கு கீழே சீகாவை கூப்பிடுறான். சீகா கீழே இறங்கி வா, இன்னைக்கு நம்ம பேஜ் எல்லாம் சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, சோ நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல சீகா வேகமா ஓடி வந்து மிங்க கட்டி பிடிச்சுக்கிறா. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க உடனே மறுபடியும் அவளை கட்டி பிடிக்கிறதுக்கு வர ஒரு ஆர்வத்தை கட்டி பிடிச்சிட்டேன், போதும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம சீகா ஓட பாக்குறா. மிங்க அவளை எழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். அப்பெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. சீகா ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம மிங்க போன தடவை எம்ப்ராய்டிங் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்தான்ல நெய்ற மிஷின்ல, அந்த வீடியோ அப்படி பயங்கரமா வைரல் ஆயிருது போல. செம்மையா இருக்காள் அந்த பையன் சொல்லிட்டு நம்ம மிங்க பத்தியே நிறைய கமெண்ட் இருந்துட்டு இருக்கு. நேரா மிங்கும் சீகாவும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு இவர் தான் அந்த எம்ப்ராய்டரி பாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டு சீகாவும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்க எல்லாம் மிங்கோட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீகா போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு திரும்பி பார்த்தா மிங்க அந்த இடத்துல இருந்து காணா போயிருக்கான். யூச்சி பொண்ணு இருக்கால அந்த ரிசப்ஷன் பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ அப்செட்டா இருப்பா போல, அவளை பாக்கிறதுக்கு தான் மிங்க ஓடி போயிருந்திருக்கான். சீகா ஓடி போய் எட்டி பார்த்தா மிங்க வந்துட்டு அவளுக்கு தோலை தட்டி தட்டி கொடுத்து ஒன்னும் இல்லடா செல்லம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானம் படுத்திட்டு இருக்கான். பக்கத்துலயே போல சீகா இவ்வளவு க்ளோஸா அந்த 2 பேரும் உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இவங்க 2 பேரை பத்தி எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல, 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் தான் எங்க தேர்ட் மங்கி மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கேன் போலன்னு சொல்லிட்டு சீகா அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்து நம்ம யூச்சி சீகா அப்புறம் மிங்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு நல்ல இன்னைக்கு ரேரா சூப்பர் கலெக்ஷன் போயிருக்கு, நமக்கு எவ்வளவு லாபம் திரும்ப வந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட அவ டல்லா தான் இருக்கா. மிங்கு பாக்குறான், தோலை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திட்டே இருக்கான். சீகாக்கு இதெல்லாம் பாக்கிறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, இதுக்கும் மேல பாக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓரமா போய் அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. மிங்கு மெசேஜ் அனுப்புறான், எங்க சீகா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் வர முடியாது, நிறைய எனக்கு வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சீகா சொல்லி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை இவளுக்குன்னு மிங்குக்கும் ஒன்னும் புரியல. நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் ஸ்டோர் ரூம்க்கு வந்தனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு போடுறான். அதுல பார்த்தா யூச்சியும் நம்ம மிங்கும் ஸ்டோர் ரூம்ல தனியா பார்சல் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரையும் தனியா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீகா மறுபடியும் அந்த இடத்துக்கும் வந்துடுறா. என்ன பண்றீங்கன்னு கேட்க இன்னைக்கே டெலிவரிக்கு அனுப்ப வேண்டிய பொருள் குமிஞ்சு கிடக்கு, நாளைக்கு காலங்காத்தாலேயே சீக்கிரமா டெலிவரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துருவாங்க, அதான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சீகா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா மிங்கு கூட நல்லா பேசல, யூச்சி கூட நல்லா பேசல. மிங்குக்கு யூச்சிக்கு 2 பேருக்குமே நல்லா தெரியுது சீகாக்கு என்ன ஆச்சு, ஏன் சரியா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு சீகா அங்க இருந்து வீட்டுக்கு போறா. கால்ல இருந்து வேலை பார்த்தது கால் பயங்கரமா புடிச்சுக்கிச்சு போல. மிங்கு சொல்றான், வேலைதான் முடிச்சாச்சுல, நான் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், என் மேல உப்பு மூட்டை இருக்கும்னு சொல்லிட்டு சீகா அங்க இருந்து தூக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சுட்டு கால்ல அமுக்கி விட்டுட்டு இருக்கான். இங்க பாரு நீ கால்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நானும் அப்பல இருந்து கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னேன், எங்க கேட்டாதானே நீன்னு சொல்லிட்டு கால்ல அமுக்கி விட்டுட்டு இருக்கான். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நீயும் யூச்சியும் ரொம்ப க்ளோஸ் தான் போலேப்பா, உங்களெல்லாம் பிரிக்கவே முடியாது போலியேன்னு சொல்ல, ஏன் நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஒரே ஊர்ல வளர்ந்துட்டு இருக்கோம், என்ன ஆச்சு அன்னைக்கு அந்த ஆன்டி சொன்னதுல இருந்து நீ சரியே கிடையாது, அதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள சீகா எல்லாம் உண்மைதானே, ஏதோ பொய் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. அடுத்த நாள் சீகா மறுபடியும் வெளியெல்லாம் போயிட்டு அங்க இருக்க நிறைய பேர்கிட்ட ஆன்லைன் ஸ்டோரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நாங்க போட்டோ ஷூட்லாம் எடுத்து விட்டு இருக்கோம், நம்ம ஊரை பிரபலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கா. சோ இன்னும் இந்த வைரலா ஹிட் ஆயிட்டே இருக்கு இவங்க போடுற இந்த ரீல்ஸ் எல்லாம். அதனால நம்ம சீகா மிங்கு அப்புறம் இந்த அங்கிள் ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்க யூச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து ட்ரீட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. சீகா கொஞ்சம் ஓவராவே குடிச்சிட்றா. குடிச்சிட்டு ஆன்டிட்ட பேசிட்டு நிமிந்து பார்த்தா நம்ம மிங்கையும் காணோம் யூச்சியையும் காணோம். இந்த 2 பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு சீகா டவுட்டா கேட்க 2 பேரும் இந்த வயலுக்குள்ள நின்று பேசிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் அங்க போய் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு சீகா இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. சீகா அவங்க எங்க நிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்க இன்னைக்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் போறேன்னு சொல்லிட்டு தாத்தா ஹாப்பியா பாத்துட்டு இருக்காரு. சீகா போறவ வேகமா மிங்க திருப்பி மிங் ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டு வேகமா அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யூச்சி இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம என்னடா நான் கரடி மாதிரி குடுக்க இருக்கும்னு சொல்லிட்டு குடு நாங்க வந்து சிரிச்சுட்டே ஓடி போயிடுறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. யூச்சி வீட்டுல கண்ணு முழிக்கிறா. ஐயோன்னு சொல்லிட்டு இது பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி முத்தம் கொடுத்துட்டோமே, இப்ப என்ன பண்றது, எப்படி சமாளிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. வெளியே வந்து எட்டி பார்த்தா மிங்க உட்காந்து பெயிண்டிங் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். இவ எப்படா ஏஞ்சி வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கன்ஃபர்ம் பண்ணி கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டே. ஆனா சீகா பாக்குறா, இப்படியே போனாதானே தெரியும்னு சொல்லிட்டு நல்லா உள்ளுக்குள்ளே ரகசியமா குளிச்சுட்டு பின்வாசல் வழியா அப்படியே ஆபீஸ்க்கு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. நம்ம மிங்கு என்னடா இவ இன்னும் தூங்குறாளான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து பார்த்தா இடமே காலியா இருக்கு. ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு இவ ஓடி போயிருக்குது மிங்குக்கு நல்லாவே தெரியுது. ஓ மேடம்க்கு வெக்கமான்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
இங்க சீஹா பக்கத்துல யூச்சி வர, யூச்சியை பார்த்துட்டு நம்ம மிங்க தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு சாரின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பாக்குறா. யூச்சி, நீ சாரி சொல்ல வேண்டிய ஆளு இன்னும் வரல, நான் தான் வந்திருக்கேன். அம்மா, என்னதாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அங்க மிங்கும் வந்துட்டான். சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன்னு யூச்சி கிளம்புறா. சீஹா நானும் வரேன்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்க மிங்கு லாக் போட்டுடுறான். என்ன சீனியர், எத்தனை தடவை நீங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கலாம்னு பாத்துட்டு இருக்க? சொல்ல போறியா இல்லையா? எல்லாரும் முன்னாடி எனக்கு கிஸ் குடுக்குற அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் போயிட்டே இருக்கு. அப்போ உன் மனசுல நான் இருக்கேன்னு தானே சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஆமா நான் தெரியாம பண்ணிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீஹா சொல்றா. ஓ, தெரியாம இப்ப வர வர அடுத்தவங்களுக்குலாம் முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது ஒண்ணு வேலை பண்ணா அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு மிங்க கேட்டுட்டு இருக்கான். சீஹா அப்படி நடுவுல எஸ்கேப் ஆயிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. தனியா போய் உட்காந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இதுல இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப தாத்தா வந்துட்டாரு. என்னம்மா ஆச்சுன்னு கேட்க, இல்ல தாத்தா, ஒரு வேலை மிங்க இருக்கான்ல, என்ன ரொம்ப காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஒரு பைத்தியத்தினாலதான் இன்னும் கூட என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வேலை ரியல் லவ்வா இல்லாம கூட இருக்கலாம்ல. அப்ப நம்மளால அடைய முடியாததை இப்ப எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வெறி கூட இருக்கலாம்ல. நான் தான் லவ்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கிட்டா லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. தாத்தா பாக்குறாரு. நீ மனசுல என்னமா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு ஆனா மிங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா, அந்த பையனும் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கா சுத்தி வந்துட்டு இருக்கான், நீயும் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கும் மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் ஒரு டேட்டிங் பேஸ் தானே, இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறதுல என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சீகா சொல்லிருக்கா. ப்ராப்ளம்லாம் எல்லாருக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். ப்ராப்ளமே இல்லாதப்பதான் லவ் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா யாருமே லவ்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஒரு நல்ல ஐடியா இருக்கு, உனக்கு மிங்க என்ன மனசுல நினைக்கிறான்னு தெரியணும் அவ்வளவுதானே, அவனுக்கு லைட்டா ஒயின ஊத்தி கொடுத்து விசாரிச்சு பாருன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சீஹா பாக்குறா. இங்க நம்ம டாக்டர், யூச்சி, மிங்கு 3 பேரையும் கூட்டு வச்சு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. அதுல நார்மல் ஒயின் குடிச்சு போர் அடிக்குது, ஸ்ட்ராங்கான ஒயின் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு மிங்குக்கு ஏத்தி ஏத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. மிங்க அதை நோட் பண்ணிருக்கான். ஜிஹா, என்கிட்ட இருந்து ஏதோ நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல சொல்லிட்டு, சரி ஓகே நான் குடிக்கிறேன்னு அவனும் அமைதியா குடிச்சிட்டு இருக்கான். ஜிஹாக்கும் லைட்டா அப்பப்போ சீய சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு லைட்டா தான் குடிக்கிறா. ஆனா அந்த ஒயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மிங்கு கொஞ்சம் ஹெவியா குடிச்சிட்டு ஜிஹா ரொம்ப முள்ளுன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறியான்னு கேட்டு டப்புன்னு அங்கே மயங்கி விழுந்துடுறான். ஜிஹா பாத்துட்டு இருக்கா. நான்லாம் கம்மியா தான்ப்பா குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளாலையும் முடியல, அவளும் ஒரு பக்கம் மயங்கி விழுந்துடுறா. 2 பேரையும் பிரிச்சு கூட்டு போயிட்டு நம்ம டாக்டர் இருக்கார்ல, மிங்க கூட்டு போயிட்டு அவனோட வீட்டுல படுக்க வைக்கிறாரு. மிங்கு டாக்டர் பாத்துட்டு சீஹான்னு நினைச்சுக்கிறான் போதே இல்லையே. ஏன்டி என்ன தள்ளி தள்ளி விட்டு போயிட்டே இருக்க, நான் இன்னும் என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டு டாக்டர் மேலேயே முத்தம் கொடுக்குறேன்னு வாமிட் பண்ணி வச்சிடுறான். இங்க இன்னொரு பக்கம் சீஹாவை கூட்டு போயிட்டு சீஹா அவளோட ரூம்ல படுக்க வச்சிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம மிங்க எஞ்சி பாக்குறான். நேத்து நம்ம கிஸ் பண்ண கூட போனோம்ல சீஹாவை, அப்புறம் என்னாச்சுன்னு வெளியே வந்துட்டு சோஃபால படுத்திருக்கத சீஹா நினைச்சிட்டு, ஜிஹா இன்னுமா தூங்குற, எந்தேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுக்க உள்ள இருக்கிறது பார்த்தா டாக்டர். சரி ரொமான்டிக் மூட்ல வந்தேன், இவன் இங்க இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரெட்ரீட்ல தானே இருக்கா சீஹா, நான் அவளை பாக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கும் ஓடி போயிட்டு இருக்கான். சீஹா கிட்ட அதுக்குள்ள பேசுறதுக்கு யூச்சி போயிடுறா. உனக்கு இன்னும் என்னதான் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல என்ன டவுட்னா எனக்கு ரொம்ப நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு லைஃப்ல. என்ன ஒரு பையன் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிட்டானா நான் அவனை 10 கிலோமீட்டர் பின்னோக்கி இழுக்கிற மாதிரி. அதனால நான் எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, மிங்குக்கு ஓகே சொல்லக்கூடாது, மிங்க என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுன்னு சொல்ல. என் சீஹா, என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா மிங்கு தான் வெளியே நின்னுட்டு இருக்கான். யூச்சி, நீ கொஞ்சம் வெளியே போறியா, நான் அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீஹா, இத்தனைக்கு அப்புறமும் நீயும் நானும் எவ்வளவு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறம் கூட என்னை விட்டு போறதுலே இருக்க, ஏன் சீஹா அப்படி பண்றேன்னு கேட்க, இத்தனைக்கு அப்புறமும்னா அப்படி என்ன நடந்துருச்சு, நம்ம 2 பேரும் கிஸ் தானே பண்ணிட்டோம், 2 பேருமே க்ரோன் அடல்ட், 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறதுல அவ்வளவு ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மிங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு இவ தள்ளி விட்டுட்டு இருக்கா. நீதானே கிஸ் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொன்ன, ஆனா இந்த அளவுக்கு பதற, புது மேட்ருன்னு தான் அர்த்தம். ஏன் சீஹா, என்ன பார்த்தாலே உனக்கு சுத்தமா பிடிக்காதா சீஹா, உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒப்சஷன்ல பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு சொல்ற, உன்னை நான் பார்த்து பார்த்து லவ் பண்றேன் சீஹான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு, சரி பரவாயில்ல, இதுக்கும் மேல இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணி கூட உனக்கு லவ் இல்லைன்னா நான் இனிமே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து மிங்க வெளியே கிளம்பிடுறான். சீஹா பாக்குறா. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. போற வழியில மியா சொன்னலடி, என்னைக்காவது ஒரு நாள் உன் மூஞ்சி தெரிஞ்சு மிங்க அங்கிருந்து துரத்துவான்னு சொல்லிட்டு, துரத்து நான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆப்போசிட்ல பார்த்தா மிங்க வந்துட்டு இருக்கான். மியா போய் அவன் கையை பிடிச்சுக்கிறா. நீ வரியா, உள்ள போலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மிங்க நம்ம சீஹாவை கண்டுக்காம மியா கூட உள்ள போயிடுறான். இதான் எண்டிங் போலன்னு சொல்லிட்டு சீஹா பாட்டுக்கு சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. ரிட்ரீட் இருக்குல்ல, அங்கதான் போறா. நம்ம மிங்கோட வீட்ல இருந்து காலி பண்ணிட்டு அங்க யூச்சி பாக்குறா. இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு குடுக்குறா. இது ரொம்ப பெரிய ரூம், இது எனக்கு செலவு கட்டுப்படி ஆகாது, நான் சின்ன ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சீஹா சொல்லிட்டு இருக்கா. ஏய், இந்த ஒரு ரூம் தாண்டி இருக்கிறதுல இப்ப டிஸ்கவுண்ட் இருக்கு, அதனால தான் இந்த ரூம் உனக்கு கொடுக்குறேன்,
இதை எடுத்துக்கோன்னு சொல்ல, வேற யாராவது அதுக்கு பதிலா காசு குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்க, ஏன் வேற யார் குடுப்பா? நீயும் மிங்கு கூட தான் பிரிஞ்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு யூச்சி சொல்றா. இல்ல ஆமா இல்ல, சரி ஓகே நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா இங்க எனக்கு வேலை வேணும். மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துட்டே என்னோட ப்ராஜெக்ட் வேலையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஹா சொல்லிட்டு இருக்கா. அங்க போயிட்டு இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்க வேலையை பாக்குறது, அப்புறம் இவளோட ப்ராஜெக்ட் ரெடி பண்றது, அப்புறம் இவங்க தங்கிட்டு இருக்க இந்த ஹோட்டல்ல அப்புறம் ரிசப்ஷனிஸ்டா வேலை பாக்குறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வேலை பார்த்து ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்போ இவகிட்ட மியா ஓவரா வாய் பேசுறதுக்கு அங்க வந்துட்டு இருக்கா. எனக்கு வந்து என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் தெரியுமா, ரூம்க்கு 20 மினிட்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு உத்தரவுக்கு மேல உத்தரவு போட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க மிங்க வந்துடுறான். மியா உனக்கான ப்ரொபோசல் இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கொடுக்குறான். இது இருந்தாதான் காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியுமா. ஏய் தேங்க்ஸ்ரா, எனக்காக நேராவே வந்து கொடுத்துட்டு போயிருக்க பாத்தியான்னு சொல்லிட்டு இவ பல்ல காட்டிட்டு இருக்க. பார்த்தா சீஹா இருக்கால, அவளுக்கு இன்விடேஷனே வரல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு ஆள் வராரு, ஒரு அசிஸ்டன்ட். அவர் போயிட்டு இன்விடேஷனை கொடுக்குறாரு. ஜிஹா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அந்த இன்விடேஷனை பக்கத்துல வச்சுட்டு யாரோ ஒருத்தங்க செக் இன்க்கு வராங்க ஹோட்டல் ரூம்ல தங்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இந்த செக் இன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த ஃபைல குறுன்னு தூரமா வந்துட்டு மியா பாக்குறா, அவளுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜீஹா உள்ள போயிட்டு புதுசா ரூம்க்கு வந்தவங்களை தங்க வச்சுட்டு மறுபடியும் போய் பார்த்தா ஃபைல் எங்க காணாம போயிருக்கு. ஜீஹா பயந்து போயிடுறா, எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறா. மியா கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு என்னடி குப்பை தொடியில எல்லாம் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜீஹாவையும் தேடிட்டு இருக்க யூஜியையும் பார்த்து நக்கலா கேக்க. மிங்க அங்க வரான். நல்லா புரியுது இந்த மியா தான் அப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே போலீஸ்க்கு போன் பண்ணா யாரும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்கான். உடனே இல்ல வேணாம் நான் தான் எடுத்து வச்சேன். ஜீஹாவை கொஞ்சமா கோவப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு போய் போலீஸ் அதுன்னு போயிட்டு ஓவரா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என் ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு மியா கூட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா ரூம்ல ஃபைல் இல்ல. இங்கதான் வச்சிருந்தேன், யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை பறவை கிரவதாவது இது எடுத்துட்டு போயிருக்குமோ, ஸ்நாக்ஸ் நினைச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு மியா பேச ஆரம்பிக்கிறா. எல்லாரும் வெளியே போறாங்க, தேடுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜீஹா அவ்வளவுதான், லைஃபே முடிஞ்சிருச்சு, இந்த ப்ராஜெக்ட் நம்பிதான் இருந்தேன்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சிட்றா. கரெக்டா அப்போ ஒரு பையன் வரான். டாக்டர், ஜீஹா இந்த ஃபைல் தானே தேடிட்டு இருக்க, அந்த பக்கமா கடந்தது பறவைங்க தான் அதை புடிச்சு போட்டிருக்குங்க போலன்னு சொல்ல. ஜீஹா அழுதுட்டே ரொம்ப தேங்க்ஸ், நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் இருக்குன்னு சொல்லிட்டு ஜீஹா சொல்லிட்டு இருக்கா. யூச்சி சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. இன்னைக்கு நைட்டு யூச்சியும் சீஹாவும் வெளியே ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு யூச்சி சீஹாவை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க நடுவுல குட்டி குட்டியா பேரியர் இருக்கு. இவங்க ஒரு பேரியருக்கு பக்கத்துலயே நம்ம மிங்க இருக்கான்ல, அவன் டாக்டர் கூட உட்காந்துட்டு ஒன்னா சாப்பிடறதுக்கு இருந்துட்டு இருப்பான் போல. அப்போ டாக்டர் வேணும்னே அவன் கிட்ட பேச்சு கொடுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்டா உனக்கும் ஜீஹாக்கும் என்னடா நடுவுல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஜீஹா கிளம்புறதுக்கு போறா, ஆனா ஃப்ரெண்டு விட மாட்டேங்கிறா. கொஞ்ச நேரம் உட்காரு, என்ன பேசுறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பார்த்த ஆப்சஷன் சொல்லிட்டு இருக்கா ஜீஹா. அவ்வளவு நக்கலா போயிடுச்சா அவளுக்கு. அவளை பார்த்ததுல இருந்தே நான் லவ் பண்றேன். அவளுக்கு பார்த்து ஒன்னே நான் பிளான் பண்ணி பண்ணது. அவ காரை வாங்கறதுக்கு போனது, அவர் இந்த ஊருக்கு வர வச்சதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே என்னோட ஐடியா தான். ஏன்னா அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்போதும் வந்து அவ வேணா என்ன அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கலாம், ஆனா நான் என்னைக்கு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னில இருந்தே அவள் என்னோட காதலியா, இதுக்கும் மேல சொல்ல போனா என் மனைவியா பாத்துட்டு இருக்கேன். அவ ஹாப்பியா வாழ வைக்க வேண்டியது ஏன் கடமை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அப்சஷனுங்கிறா, நான் அவளை தாங்க மாட்டேங்கிறா, என்னதெல்லாம் அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சோகமா மிங்க பேசிட்டு இருக்கான். என்னை பத்தி பேசிக் கூட புரியலன்னா அவளை நான் லவ் பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம யூச்சி இருக்கால, யூச்சியும் டாக்டரும் சேர்ந்து அந்த டோரை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோர் ஆனா லைட்டா ஸ்லிப் ஆயிருது. ஜீஹா மேல விழுற மாதிரி போயிட்டு இருக்கு, மிங்க அங்க நடுவுல போயிடுறான். அதை அவன் முதுகுல வாங்கிடுறான். யூச்சியும் டாக்டரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. ஜீஹா மிங்க கூட்டிட்டு மறுபடியும் உனக்கு ஷோல்டர்லயே விழுந்துச்சு, மறுபடியும் அடிபட்டுட்டே இருக்குன்னு சொல்ல, இப்பயாவது மேடம்க்கு என் மேல என்னை பத்தி கவலை வந்துச்சே, அதுவே போதும் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். டாக்டர்கிட்ட போலாமா, போய் மருந்து போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹா கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் விடு, உனக்கு என்ன பிரச்சனை ஜீஹா, நம்ம 2 பேரும் ஒருத்தங்க மாறி மாறி பயங்கரமா லவ் பண்ணிருக்கோம், இதுக்கும் மேல ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க. என் நிலைமை உனக்கு தெரியாது, என் கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் காசை திரும்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாம, என்னோட கடன்காரங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் ஒரு பையனை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டேன்னா என் லைஃப் அதுல முன்னேறும், ரொமான்டிக்கா இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கும் போது. ஆனா உன் லைஃப் முன்னேறுமானா கண்டிப்பா முன்னேறாது. என்னால உன்னையும் சேர்த்து நான் ப்ராப்ளம்க்கு ஆளாக்க விரும்பல, அப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹா சொல்லிட்டு இருக்கா. ஜீஹா என்ன அவ்வளவா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க, ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்த ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டு ஜீஹாக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல மிங்கு வந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்ப அந்த 2 கடன்காரங்களும் வந்துடுறாங்க. சார், காசை எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு இந்த பொண்ணை அப்பப்ப மிரட்டி விட சொன்னீங்க, நாங்களும் அப்பப்ப மிரட்டி விட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கே போர் அடிக்குது சார்னு சொல்ல. ஜீஹா பாக்குறா. காசை கொடுத்துட்டு என்ன மிரட்ட சொன்னியா, நான் சொன்னல என் பக்கத்துல வந்தா உனக்கு தொல்லை அதிகமாகும்னு சொல்லிட்டு எடுத்ததுமே வந்துருச்சு பாத்தியா, என்னாலதான் உனக்கு காசு போயிருச்சு, என்ன கேட்காம எதுக்கு நீ இதுல இன்வால்வ் ஆனன்னு கேட்டு மறுபடியும் அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறா.
நீயா பாக்குறா, அப்பாடா அந்த 2 கடன்காரங்களே இங்கே இருக்க வச்சது இப்பயாவது யூஸ் ஆச்சு. யூஸ்லெஸ் ஃபெலோஸ்ன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஜிஹா கோச்சிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா போல. மிங்க அடுத்த நாள் காலங்கத்தாலே வரான். ஜிஹான்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்டுறான். பார்த்தா மீயா தான் உள்ள வரா. ஜிஹா காலி பண்ணிட்டு போயிட்டா. சோ நான் அந்த ரூம்க்கு வந்துட்டேன்னு சொல்ல, ஐயோ எங்க போனாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு மிங்க அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கீழே பார்த்தா யூச்சி நிக்கிறா. டேய் காலி பண்ணிட்டு குட்டி ரூம்க்கு தான்டா போயிருக்கா, வேற எங்கேயும் போல, இத பத்தி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இந்த ரூம் தான் அப்படின்னு உள்ள ஓபன் பண்றா. பார்த்தா ஜிஹாவை காணோம். போன் பண்ணாலும் எடுக்கல, ஆளும் காணோம், எங்க போனான்னு தெரியல. பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஜிஹா அங்க இருக்க ஆன்டி கிட்ட எப்படி எம்ப்ராய்டரி போடுறது, எப்படி நெசவு பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்கா. தேங்க்ஸ் ஆன்டி சொல்லி கொடுத்ததுக்கு, ஒரு முக்கியமான பொருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹா சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஜிஹா அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு மிங்க ஓடி வந்துட்டான். ஜிஹா சொல்லாம எதுக்கு போனேன், நான் உனக்கு பார்த்து எவ்வளவு திரும்ப பயந்து போயிட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ற, நான் உன்னை பத்தி கவலைப்படுவேங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கான். கையவ உடுன்னு சொல்றதுல அவன் கையில போட்டிருந்த இவன் கொடுத்த பிரேஸ்லெட் இருக்குல்ல கீழே விழுந்துருது. அது வேகமா எடுத்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீகா அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி போயிடுறா. என்ன மதிக்கவே மாட்டிக்கிறா, ஏன் தான் அப்படி பண்றாலோ தெரியலன்னு சொல்லிட்டு இவன் கோபத்துல இருக்கும் போது மீயா அந்த பக்கத்துல வந்து அவதான் உன்னை ஏமாத்துறா, நீ ஏன் ஏமாறன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு கேட்க, மீயா இனிமே எனக்கும் அவருக்கும் நடுவுல குறுக்க வராத, நானும் அவ்வளவு இன்னைக்கு நேத்து இல்ல எப்பயோ காத்துல இருக்கன்னு முடிவாயிருச்சு, இயற்கையை முடிவு பண்ணுதுன்னு நினைக்கிறேன், சோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். மியா பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இங்க சீகா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. ஏதோ வெளியே போனவ மறுபடியும் மிங்குக்கு போன் பண்றா. மிங்கு போனை எடுக்கவே இல்ல. போச்சு, போன் எடுக்கல, ரொம்ப அப்செட் ஆயிட்டான் போல, இனிமே என்னை பத்தி திரும்பி கூட பார்க்க மாட்டான் போல, நான் ஒரு வேலையா தானே போயிருந்தேன்னு சொல்லிட்டு சீகா கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சீகா சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போதே யூச்சி அங்க வரா. என்ன உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல மிங்கு இனிமே என்ன திரும்பி கூட பார்க்க போறது இல்ல, அவன் ஆல்ரெடி என் மேல என்னெல்லாம் ஹோப் வச்சுட்டு இருந்தானோ அதெல்லாம் விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கே புரியல, இது மிங்கு உனக்காக ரெடி பண்ண இந்த ஃப்ரூட்ஸ், இதை சாப்பிட்டு அப்புறமா யோசின்னு சொல்ல, இது எல்லாமே முன்னாடி, ஆனா நானே எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டேன், மிங்க என் மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் எல்லா பாசத்தையும் நானே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர சுகமா போயிட்டு இருக்கா சீகா. இதுக்கும் பின்னாடி அவன் பின்னாடியே போய் தொந்தரவு பண்றதுங்கிறது நடக்காத காரியம். அவனுக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ப கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கையில இருக்க பிரேஸ்லெட்டை தூக்கி போடுறதுக்கு போயிட்டு இருக்கா. அங்க மிங்கு வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட உன்னை ரொம்ப தூரம் துரத்திட்டேன்னு சொல்ல, நீ எவ்வளவு தூரம் துரத்தினாலும் நான் இங்கே தானே நிக்கிறேன், எங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு கேட்டுட்டு இருக்கான். சீகா அழ ஆரம்பிக்கிறா. இந்த ஊர்லயே இருந்து ரொம்ப தூரம் நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிருக்கவே கூடாது, என் மனசுல இந்த காதல எத்தனையோ காரணம் சொல்லி நான் தள்ளி போட்டேன், உன்னை பார்க்கும் போது உன்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காலையிலேயே அந்த ஆன்டி கிட்ட போயிட்டு இந்த எம்ப்ராய்டரி போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டேன், அதை போடுறதுக்கு தான் உன் கண்ணுல படாம போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியும் போனேன், இங்க பாரு நீ எனக்கு கொடுத்தல அதே மாதிரி பிரேஸ்லெட்டை நானும் கொண்டு வந்திருக்கேன், இந்த தடவை என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு சீகா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. மிங்கு பாக்குறான், அவன் கண்ணுல பயங்கரமா கண்ணீர் வந்துட்டு இருக்கு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக போறதுன்னு சொல்லிட்டு சீஹாக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு வழியா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. தூரமா வந்துட்டு இந்த மீயா பாக்குறா. டாக்டர் கூட வந்துட்டு இதுக்கும் மேல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீயா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. சீஹாவும் மிங்கும் ஒன்னா நின்னுட்டு அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது மீயா அங்க போயிட்டு எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல, ஹோட்டல்ல தங்கவும் முடியல, அங்க வர ரூம்ஸ் எல்லாம் புக் ஆயிடுச்சு, நான் எங்க தங்கிக்கிட்டோம், வீட்டுல தங்கிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு மிங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கா. மிங்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு போறவன் அந்த மியாவை கூட்டு போயிட்டு டாக்டரோட வீடு இருக்குல்ல, அங்க பேஷண்ட் எல்லாம் படுக்கிறதுக்கு டாக்டர் ஒரு பெட் வச்சிருக்கான், இந்த பெட்ல ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறான். மியா பாக்குறா, முழுசாவே கழட்டி விட்டான் போலயே, இதுக்கு மேல நம்மள கண்டுக்க மாட்டான் போலயேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சோகம் ஆயிடுறா. ஆனா சீஹா மிங்க தனியா கூட்டு போயிட்டு மியா கிட்ட ரொம்ப வம்பு வச்சுக்காத, நான் ஒரு குட்டி கம்பெனி, அந்த கம்பெனியே நான் தான், ஆனா அவ அப்படி கிடையாது, அவங்க அப்பாவோட பெரிய கம்பெனில அடுத்த வாரிசு அவ, அவளால நமக்கு நிறைய ஹெல்ப் நடக்க இருக்கும், சோ வம்பு வச்சுக்காதுன்னு சொல்ல, அதுக்காகலாம் அவ பண்ற நான்சென்ஸ் எல்லாம் பொறுத்துக்க முடியாது, பிசினஸ தனியா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம மிங்கு கிளம்பிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீகாவும் பாத்துட்டு இருக்கா. மிங்க அங்கிருந்து கிளம்பி வரான். சீகா அவன் முகத்தை பார்த்தோன்னே என்னமோ ஒரு மாதிரி டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, மிங்கு பாக்குறான். திடீர்னு ஆன்லைன் சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா குறைஞ்சிருச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, நம்ம நல்லா தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி திடீர்னு கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீகாவும் அப்செட் ஆயிடுறா. இதுக்கும் மேல நீ பிரஷர் ஆயிக்காத, என்ன ஆச்சுன்னு பாத்துக்கலாம், பார்த்தா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு மிங்க இவ்வளவு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்ல, என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹாவும் மிங்கும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. எதை எப்படி டெவலப் பண்ணும், இந்த இடத்த எப்படி அலங்காரம் பண்ணணும்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, எதை எப்படி இன்ஸ்டாகிராம் ஒர்த்தியா மாத்துறது, ஆனா நேச்சரும் கெட்டு போகாம பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜீஹா நிறைய ஐடியாலாம் சொல்ல மிங்கு பாத்துட்டு இருக்கான். செம்மையா கலக்குறா. நமக்கு வர ஃபண்டிங்கும் வந்துட்டு இருக்கு, ஃபண்டிங் வர வரைய எந்த பிரச்சனையும் இல்லாம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜீஹாவும் மிங்கும் ஒன்னா நின்னுட்டு சரி பரவாயில்ல ஒன்னும் ஆகாது, நம்மளால சமாளிக்க முடியும்னு பேசிட்டு இருக்க மிங்கு பாத்துட்டு இருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணாத, நம்மளால கண்டிப்பா சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜீஹாக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
கரெக்டா அந்த இடத்துக்கு மீயா வந்துடுறா. "ஏங்க வா, ஏன் நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு அதை கெடுக்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஜிஹாவை தனியா கூட்டு போயிட்டு, எங்க அப்பா இருக்கார்ல, அவர் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஆளுங்க கூட வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஜிஹா உடனே நிஜமாவா அப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஜிஹாவையும் மிங்கையும் கூட்டு போயிட்டு சாப்பிட உட்கார வைக்கிறேன்னு உட்கார வச்சுட்டு, அந்த இடத்துல ஜிஹாக்கு வயிறு நல்லாவே இருக்க கூடாது, இவன் இந்த போட்டியில அவ கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல முடிவு பண்ணிட்டு, இன்னைக்கு இந்த 2 பேரும் ஒன்னாவே இருக்க விட மாட்டேன், என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அங்க யூச்சி சமையல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இருக்கா. அதுல ஏதோ டாக்டரோட ஆபீஸ்ல இருந்து மருந்து எடுத்துட்டு வந்திருப்பா போல இந்த மீயா. அத கலந்து விட்டுடுறா. ஜிஹாக்கு வேகமா வயிறு சரியில்லாம போகணும்னு சொல்லிட்டு அதை ஊத்தி கொடுக்க, பக்கத்துல பார்த்தா மிங்க இருக்கான்ல. ஜிஹாக்கு நீ இவ்ளோ ஹெல்ப் பண்ற, ரொம்ப தேங்க்ஸ் மியான்னு சொல்லிட்டு ஆளா வாங்கி அதை குடிச்சிடுறான். ஐயோ நீ போய் இதை குடிச்சிட்டே வருத்தப்பட்டு, பரவாயில்ல நீ மட்டும் குடிச்சா பத்தாது, ஜிஹா அவஸ்தைப்பட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. ஜிஹாவும் குடிக்கிறா. அப்புறமே இங்க பாரு, எனக்காக இவ்வளவு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க, உனக்கு நான் கவனிக்காம விட்டேன் பாருன்னு சொல்லிட்டு மீயாக்கு ஒரு கப்ப ஊத்தி குடி குடின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண, மீயாவும் வர வழியே இல்லாம பரவாயில்ல நமக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகுதுன்னு சொல்லிட்டு குடிச்சு வச்சிடுறா. ஆனா பார்த்தா நம்ம மிங்கும் ஜிஹாவும் எஞ்சும் நல்லபடியா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு தான் ஒரு மாதிரி வயிறுலாம் கலக்குற மாதிரி இருக்கு. கஷ்டத்தோடய வெளியே வந்துட்டு இருந்தா டாக்டர் இருக்கான்ல, மியா வந்து பிடிக்கிறான். நீ காலையிலேயே ஒரு மாத்திரை குடிச்சல, அந்த மாத்திரை சாப்பிட்டுருந்தா மட்டும்தான் அடுத்து இந்த வயிறு கலக்குற மாத்திரை ஒர்க் ஆகும். அந்த 2 பேருக்கும் ஒர்க் ஆகாது. நீ கொஞ்சமாவது அவஸ்தை பண்ணும், நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் வேலை பண்ணுன்னு சொல்ல, ஏண்டா எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க, என்ன யாருமே கண்டுக்கதில்லைன்னு சொல்லிட்டு மீயா அங்க இருந்து டாக்டர்ட்டையும் கோச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜிஹா மறுபடியும் யூச்சி கூட உட்காந்து ஒரு குட்டியா ஒரு மியூசிக் பார்ட்டி மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்றா, டூரிசம் என்கரேஜ் பண்றதுக்காக. ஆளுங்க எல்லாம் வராங்க, பாட்டுலாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ நிறைய டூரிஸ்ட் வந்து இதெல்லாம் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. இது இன்னும் பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறது தான் ஜிஹாக்கும் மிங்குக்கும் ஐடியாவா இருக்கு. எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் மொத்தமா அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க, குட்டி பசங்கள்ல இருந்து. மிங்கு முன்னாடி போறான். எனக்கு தான் முதல் தடவை நம்ம மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்கோம், இது இன்னும் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிட்டு வெளியூர்ல இருந்து தான் ஆளுங்க வருவாங்க இனிமே. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்க. சோ இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு முக்கியமான என் மனசுல இருக்க விஷயத்த வெளியே சொல்லலான் இருக்கேன்ட்டு, ஜிஹா நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், அது இன்னைக்கு நேத்து கிடையாது, 8 வருஷமா லவ் பண்றேன். சோ இதுக்கும் மேல நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு யோசிக்கிறேன். சோ என்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு மண்டி போட்டு கையில ரிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்ல போறாளுன்னு சொல்லிட்டு மிங்க லைட்டா பயந்துட்டே இருக்கான். இனிமே ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிருவாளுன்னு சொல்லிட்டு. ஆனா ஜிஹாவும் ஒரு செகண்ட் யோசிக்கிறா. நீ என்ன 8 வருஷமா லவ் பண்ணல, நீ என்கிட்ட காதல சொன்னதுல இருந்து நானும் உன்னை லவ் பண்ணிட்டுதான் இருக்கேன், ஆனா அதை நான் வெளியே காட்டிக்கல, இதுக்கும் மேல எதுவுமே லேட் பண்ற மாதிரி இல்ல. சோ எஸ்ன்னு சொல்லிடுறா. மிங்க அவ கையில ரிங்க போட்டு விட்டுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி நிக்கிற பாக்குற மீயாக்கு வயிற்றுச்சலா இருக்கு. சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. டாக்டர் தான் போய் எவ்வளவு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த ஷாவ் இருக்கான்ல, அதான் போட்டோக்கு மாடலிங் எல்லாம் பண்ணி இன்ஃபுளுன்சிங் எல்லாம் பண்ணானே, அவனுக்கு விஷயம் தெரியாம ஜிஹா இருக்காளா, எந்த ரூம் நம்பர்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்துட்டு ரூம்ல ஹோட்டல்ல போய் கேட்க, ஜிஹா ஏன் இங்க இருக்க போறா, அவளும் இங்க ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க, கல்யாணத்துக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யூச்சி சொல்லிட்டா. என்னது கல்யாணத்துக்கா, மிங்கு கூடயா, நடக்க விட்டாதானு சொல்லிட்டு மனசுல ஏதோ முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து உள்ள போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டூரிசம் ப்ராஜெக்ட்ல இந்த மியா இருக்கால, அவளோட கம்பெனி ஜெயிச்சிருது, நம்ம ஜிஹாவோட கம்பெனி தோத்து போயிட்டு இருக்கு. ஜிஹா கொஞ்சமா சோகமாயிட்டு இருக்கா. மிங்க அவளை கூட்டு வரான். அவங்க மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கூட உன்னால போட்டி போட முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம் தான், இதுக்காகலாம் இந்த அளவுக்கு யோசிக்காதுன்னு சொல்ல, சரி ஓகே அந்த ப்ராஜெக்ட் தோத்தா என்ன, உன்னோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதுலதான் நான் வேலை பாக்குறேனே, அது எப்படியாவது ஃபுல்லா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜிஹா சொல்லிட்டு இருக்கா. ஒன்னே மிங்கு ஒன்னே சரி சரி பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஜிஹாவும் மிங்கும் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த ஷாவ் ஆப்போசிட்ல வந்துடுறான். ஜிஹாட்ட ரொம்ப உரிமை எடுத்துட்டு அப்படியே பழக ஆரம்பிக்கிறான். ஜிஹா ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 6 வருஷமா இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கதால இவனோட மோசமான புத்தி அவளுக்கு தெரியல, ஆனா மிங்குக்கு பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியுது. ஜிஹா மேல கையை போட்டுட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாதரா செல்லம், நீ ஷாவ் கூட சேர்ந்து என்ன ப்ராஜெக்ட் வேணா பண்ணு, அதுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி மேல கை போட்டு இப்ப எனக்கு தான் சொந்தம்னு காட்ட ஆரம்பிக்க, ஷாவுக்கு இது செம்ம கடுப்பா இருக்கு. ஜிஹா ஹோட்டல்ல எல்லா ரூமும் புக் ஆயிருச்சு, இங்க வரும்போது நான் வந்து ரிசர்வ் கூட பண்ணாம வந்துட்டேன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்டே பண்ணிக்கிட்டாதான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான இடத்துல நான் ஸ்டே பண்ணாதான் என்னால அடுத்து இன்ஃபுளுயன்சிங்லாம் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிஹா மனசை மாத்த ஆரம்பிக்கிறான். ஜிஹா பாக்குறா, மிங் நம்ம வீட்லயே இவனை தங்க வச்சுக்கலாமாடான்னு சொல்லிட்டு கேக்குறா. மிங்குக்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்ல. ஆனா ஜிஹா இவனை க்ளோஸ் ஃப்ரெண்டா பாக்கும்போது நான் ரொம்ப எதிரியா பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு மிங்க வேற வழி இல்லாம விட்டுடுறான். ஜிஹாவும் மிங்கும் மறுபடியும் வீட்டுல உட்காந்துட்டு இந்த பிசினஸ்க்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப தூங்கி முடிச்சுட்டு இந்த ஷாவ் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு, ஜிஹா இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு வேணுனே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான். மிங்குக்கு கடுப்பா இருக்கு. தண்ணியை கொண்டு வந்து குடுக்குற மாதிரி கொடுத்து கையை தூக்கி பின்னாடி போட்டு விடுறான். இதுக்குடா என் பொண்டாடி மேல கை போடுற மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஜிஹாவை கூட்டிட்டு, ஜிஹா நம்ம 2 பேரும் தூங்கலாம் வா, குட்டி ரூம் தான் இருக்கு, அதுல வந்து அந்த பையன் படுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஜிஹாவை மிங்க அவனோட ரூமுக்கு கூட்டு போயிடுறான். இதனால பயங்கரமா அந்த ஷாவுக்கு கடுப்பா பொறாமையா இருக்கு. அவன் பாட்டுக்கு பொறாமையில வந்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம வெளியே உட்காந்துட்டு இருக்கான்.
அடுத்த நாள் காலையில அவன் வேகமா மேல ஏறி வந்துட்டு இருக்க. இப்ப எதுக்கு சீகாவை பார்க்க போற? நாங்க 2 பேரும் நைட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம். அவன் ரொம்ப டயர்டா இருக்கா. அதெல்லாம் நீ போய் பார்க்க போகாதன்னு சொல்லிட்டு இன்னும் ஏதோ சொல்லி மிங்க வெறுப்பேத்திட்டு இருக்கான். சீஹா அங்க வரா. என்ன ஆச்சு இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஷா உடனே ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசலான்னு வந்தேன். இங்க வாயேன் சீகான்னு சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி அதெல்லாம் வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோயேன், பயங்கரமா லைக் செல்லும். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான திங்ஸ்க்கு தான் சில சமயம் நல்ல ரீச் இருக்கும்னு சொல்ல, சரி ஓகே கிளீனிங் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சீகா, மிங்கு அப்புறம் ஷா 3 பேரும் சேர்ந்து கிளீனிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வந்து அசதியில எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு சீகா சோஃபாலே தூங்கிட்டு இருக்கா. சீகா எந்திரிக்கல, நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஷாவ் பக்கத்துல போயிட்டு இருக்க. மிங்க அவளை தூக்கிட்டு, இங்க பாரு அவ உன்ன ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறா, அந்த நம்பிக்கையை ஏமாத்திக்காதுன்னு சொல்லிட்டு சீகாவை அப்படியே தூங்கிட்டு ரூம்ல போய் படுக்க வச்சிட்டு இருக்கான். சீகா தூக்கத்துல கூட மறுபடியும் மிங்க மிங்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. என்ன வேணும் உனக்கு? லைட்டா குடிச்சு வச்சதுக்கே இந்த அளவுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மிங்க கேட்க, லைட்டா குடிச்சிட்டு இருக்கேனா? என் கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னோட மிங்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது மிங்க மட்டும்தான், அது அவனுக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு மிங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது நல்லா வெளியே இந்த ஓட்டு கேட்கிற ஷாவ் காதுல விழ ஆரம்பிக்குது. பயங்கரமா கடுப்பாயிட்டு அப்படியே அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். மிங்க இன்னைக்கு வெளியே வரும்போது ஷாவை பாக்குறான். இங்க பாரு, இதுக்கும் மேல அவ இப்போ உன்னை லவ் பண்றாளா இருக்கலாம், ஆனா அது ரொம்ப நாளைக்குலாம் நிலைக்காதுன்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்லிட்டு இருக்க. ஏன் நிலைக்காது? அவளுக்கும் எனக்கும் ஒருவேளை காதல் உனக்கு தெரிஞ்சு இப்ப தெரிஞ்சுதான் இருக்கலாம், ஆனா 8 வருஷமா அவ என்னை பத்தி வேற யாரையும் நினைக்கல, நானும் அவளை தவிர வேற யாரையும் யோசிச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. 6 வருஷமா நான் அவ கூட இருக்கேன், உன்னை பத்தி ஒரு வார்த்தை பேசி கூட நான் கேட்டது இல்ல. கற்பனையிலே வாழ்ந்துட்டு உன்ன மாதிரி காசு இல்லாதவன் கூட எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா சீஹா எனக்கு கிடைச்சானா அவளை நல்லபடியா வச்சு பாத்துக்க முடியும்னு சொல்ல, காசுக்காக அலைஞ்சிட்டு பின்னாடியே ஓடுற பொண்ணு அவ கிடையாது, அவளை பத்தி தெரியாம நீ தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு, அவளை பத்தி உனக்கு பேசிக்கா தெரியலையே, நீ என்ன பைத்தியமான்னு கேட்டு அங்க இருந்து மிங்க கிளம்பி போயிடுறான். பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கு இவனுக்கு. எப்படியாவது இந்த மிங்க தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான் ஷாவ். அடுத்த நாள் சீஹாவும் மிங்கும் வெளியே கிளம்புறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஷாவ் வந்துடுறான். இல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு தெரியும்ல ட்ராமா இருக்கு சின்ன வயசுல இருந்துட்டு, அந்த ட்ராமா மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ பேச, நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸ்போக்கு போகணுமா அங்க வந்துடுறா. ஆனா அதுக்குள்ள இந்த பையன் ஷாவ் யாருக்கோ போன் பண்ணிட்டு, இந்த பத்தி கேட்க சொன்னேன்ல, மிங்குக்கு எங்க இருந்து ஃபண்ட் வருது எல்லாத்தையும் விசாரிச்சிங்களான்னு கேட்க, அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே ஏதோ கஷ்டப்பட்டு எக்கச்சக்கமான இடத்துல ஃபண்ட் வாங்கி வச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிட்டு அந்த பையனுக்கு சத்தியமா நான் சொல்றேன் எந்த ஃபண்டிங்கும் கிடைக்க கூடாது, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜீஹா அந்த ப்ராஜெக்டோட மேனேஜரா என்னெல்லாம் பண்ணுங்கிறத எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அத்தனை பேரும் கைத்தட்டி என்கரேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா சீஹாக்கு இன்னும் தெரியாது இந்த ப்ராஜெக்டே இழுத்து மூட போற நேரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. மிங்கும் நம்ம சீஹாவும் வெளியே வந்துட்டு இருக்கும் போது மிங்குக்கு ஏதோ கால் வருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவன் போய் பேசிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருந்த சீஹா என்னாச்சு இவனை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்க, ஃபண்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க சீஹா, இதுக்கு மேல நம்ம பிளான் பண்ணது எதையுமே இப்போதைக்கு நம்மளால பண்ணவே முடியாது, ஆனா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், காசெல்லாம் அதுலயே தங்கி போயிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மிங்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜீஹாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஆனாலும் அவனை சமாளிக்கணுமே சொல்லிட்டு சரி இரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. மிங்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கான், ஆனா யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மிங்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜீஹாவும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றா, அவளுக்கும் எந்த ப்ராஜெக்டும் கிடைக்கிற மாதிரி இல்ல, ஏற்கனவே ஃபண்ட் ப்ராப்ளம் அவளுக்கு இருக்குதானே. யூச்சிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. யூச்சி சில பேர்கிட்ட போய் சில விஷயங்களை சொல்ல, ஆன்டி தாத்தா யூச்சின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்துட்டாங்க. ஏண்டா நாங்கெல்லாம் தெருவுல நின்னுட்டு இருக்கும் போது நீ மட்டும் உன் சொத்தெல்லாம் வித்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ போட்டு வச்சு எங்களை பிசினஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணாட்டி நாங்கெல்லாம் உயிரோடயே இருந்திருக்க மாட்டோம்டா. ஏன்னா இப்ப உனக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கும் போது, அதுவும் நம்ம ஊருக்கான ப்ராப்ளம்ங்கும் போது அதை பார்த்து சும்மா இருப்போம் நினைக்கிறியா? இதுல நான் அது வரைய சேர்த்து வச்ச காசு எல்லாம் இருக்கு, இதுல இருக்க ஒரு காசுமே ஒன்னால நாங்க சேர்த்ததுதான், ஒழுங்கா அதை வச்சுக்கோ, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், திருப்பி கொடுக்கறதெல்லாம் அதை பத்தி எல்லாம் கவலையே படாத, நீ இருக்கும் போது எங்களுக்கு என்னடா கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தாத்தா ஆண்டி எல்லாம் கேக்குறாங்க. யூச்சியும் காசை கொடுத்துட்டு இருக்கா. ஜீஹா பயங்கரமா டஸ்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கா. மிங்க அந்த காசை வாங்கிக்கிறான். இந்த காசெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுல ப்ராஜெக்ட் எதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதை முடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஜீஹாவும் மிங்கும் இதை எப்படி பட்ஜெட்டா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த பையன் ஷாவ் வந்துடுறான். ஜீஹா கிட்ட, ஜீஹா ஏதோ பினான்சியல் ப்ராப்ளம்ல இருக்கீங்க கேள்விப்பட்டேன், அது எனக்கு எப்படி சரி பண்ணணும்னு தெரியும், நான் வேணா அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்க, மிங்குக்கு தானே உண்மை தெரியும் இவன் வேலைதான் சொல்லிட்டு, இல்ல வேண்டாம் நாங்களே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீஹா எதுக்காக அவன்கிட்ட போய் காசு கேட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்லடா, நல்லதானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான்னு சொல்லிட்டு மிங்க அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஜீஹாக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏன் இப்படி கடுப்பாங்கறான்ட்டு. ஷாவ் பின்னாடியே வந்துட்டு, என்ன ஜீஹா இந்த மிங்க இப்படி மோசமா இருக்கான், இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு சைட்ல வர வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கான், உனக்கு அவனை பத்தி தெரியாது பேசாதன்னு சொல்லிட்டு ஜீஹா கிளம்பி போயிடுறா. மிங்க பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்ல இங்க பாரு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பிடிக்கலன்னு சொல்ல அவனை பார்த்து பொறாமப்பட்டுறியா, அவன் என் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்,
உன்னை தவிர வேற யாரும் எனக்கு மனசுக்குள்ள கூட வரதுக்கு வாய்ப்பே இல்ல. புரியாதா உனக்கு அப்படின்னு சொல்ல, என் பொறாம கூட எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு மிங்க அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். பொறாம உரிமை இருக்கு. ஆனா போயும் ஷாவா அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ரா, ஒரு பிரதர் மாதிரின்னு வச்சுக்கோயேன்னு சொல்ல, நீ பிரதர் மாதிரி நினைக்கல ஜிஹா. நான் இப்ப உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அவன் உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். அது உனக்கே புரியலன்னு சொல்ல, மிங்க உனக்கு என்னாச்சு? இந்த அளவுக்கு கேவலமா நீ பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப அந்த காலத்து ஆள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சீகா வேகமா கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க ஷாவ் வரான். என்னவோ உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு டைலாக் அவுட்ட. இப்ப என்னடா ஆச்சு பாத்தியா? அதுக்குள்ள கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம மிங்கு தனியா வந்து உட்காந்துட்டு பயங்கர சோகத்துல அவன் பாட்டுக்கு அழுது புலம்பிட்டு இருக்கான். டாக்டர் அங்க வரான். டேய் என்னடா ஆச்சு பாத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். மிங்கு நேரா மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல இந்த ஷாவ் இருந்துட்டு, பாத்தியா சின்னதா சண்டை வர மாதிரிதான் இருக்கும். ஆனா அது அப்படிதான் ஒரு பெரிய கேப்பையே உண்டு பண்ணிரும். நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், இங்க பாரு அவளுக்கும் எனக்கும் மட்டும்தான் லைஃபே இருக்க போது, நீங்க எது கிளம்பி போயிடுன்னு. தேவையில்லாம வந்து ஒரு கிரஷாவே இருந்துட்டு போனா ஹாப்பி மெமரியா இருந்திருக்கும் உன் லைஃப்ல. ஆனா இப்படி தேவையில்லாம என்கிட்ட வந்து மாட்டிட்டேடா. சீஹா இனிமே உன்னை பார்த்தாலே வெறுக்க வைக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்ல, உனக்கு இந்த மாதிரிலாம் வெக்கமா இல்ல? ஒருத்தங்க அப்படி ஏமாத்தி லவ் பண்ணணும்னு அவசியமா என்னன்னு சொல்லிட்டு மிங்கு கேட்டுட்டு இருக்கான். தோத்து போனவன் மூஞ்சி இப்படிதான் இருக்கும் போல. போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு இந்த ஷாவ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி சீகா வர ஆரம்பிக்கிறா. உடனே ஷாவ் நடிக்க ஆரம்பிக்கிறான். சாரி நான் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருந்தா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். சீகா பாக்குறா. என்னடா ஆச்சு? அவன் பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருந்துட்டு போறான். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர, அப்பன்னு பார்த்து மிங்குக்கு கால் வருது. நான் இப்பயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்கு அப்படின்னு விட்டு பேசாமலே கிளம்பி போயிட்டு இருக்கான். போற மிங்கு பார்த்தா யாரோ ஒரு பெருசா ஸ்பான்சர்ஷிப் யாரோ குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, இது எங்க ஊரோட முக்கியமான கலையில ஒண்ணு, இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் இப்பவே போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மிங்கு சொல்லிட்டு இருக்கான். ஓகே இந்த டீலிங்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 2-3 லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. திருப்பி மிங்கு டயர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வரான். அப்படியே அதே இடத்துலயே இந்த மறுபடியும் ஷா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா சீஹாவும் கூட உட்காந்துட்டு இருக்கா, கோமா உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டா கல்யாணமே என்ன ஆகல, அதுக்குள்ள கூட இருக்க போன ஏமாத்துறதுக்கு எப்படிதான் உனக்கு மனசு வருதோன்னு ஷாவ் கேட்க, எவ்வளவு தைரியம் தான் சீஹா முன்னாடி கண்டதையும் பேசுவேன்னு சொல்லிட்டு மிங்கு கடுப்பாயிட்டு இருக்கான். சீஹா பாக்குறா. யாரும் எனக்காக சண்டை போட வேண்டாம், தனியாதான் வாழணும்னு விதி இருந்தா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. மிங்கு ஷாக் ஆயிட்டு, என்னமா ஆச்சு உனக்கு, எங்க போற? சீனியர் எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல, என்ன நடந்தது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கைய பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சீஹாவோட கைய ஷாவ் பிரிச்சு விடுறான். இவ்வளவு கேவலமா நீ பண்ண மட்டமான வேலை எல்லாமே சீஹாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சீஹா மாடிக்கு போயிடுறா. என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு ஷாவ் கிட்ட மிங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அதுக்குள்ள சீஹா பாரு உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான் கம்ப்ளீட்டா வெறுத்து அப்படியே இந்த வீட்டுக்கும் உனக்கும் பாய் சொல்லிட்டு என் கூட கிளம்பி வந்துருவான்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருக்கான். காலைல சீஹா கிளம்பி வந்துட்டு இருக்கா. மிங்க அவளுக்காக சோஃபாலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு சீஹா கிளம்ப அவனுக்கு ஏதோ வயிறு வலிக்குது போல. என்னாச்சுன்னு சீஹா கேக்குறா. சீஹா நைட்டு ஃபுல்லா சாப்பிடல, நேத்து காலைல இருந்தே நான் சாப்பிடல, ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்க, அதான் டேட் போனியே அந்த பொண்ணு கூட நல்லா கொஞ்சிட்டு நீ சாப்பிடலையாக்கும் சீஹா கேட்டுட்டு இருக்கா. டேட்டிங்கா? அந்த பொண்ணு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா, அதனால அவ கூட போயிருந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக தான் ஜெலஸ் ஆகி தான் அவ்வளவு கோவமானியான்னு கேட்க, சரி ஓகே நான் கோவமாலாம் இல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட வச்சுட்டு இருக்கா. பார்த்தாங்க அந்த இன்வெஸ்டர் பொண்ணு இருக்கால, அவ பேரு மெல்பியா. மெல்பி பின்னாடி வந்து நின்னுட்டு யூச்சியோட சேர்ந்து இடத்தெல்லாம் சுத்தி பாத்துட்டு இருக்கா. ஜீஹா அவளை பாக்குறா, ஷாக் ஆகுறா. இவதான் அந்த இன்வெஸ்டரா? மீங் நான் சொன்னேன்ல என்னோட பிசினஸ் இவ்வளவு கரப்ட் ஆகுறதுக்கு காரணம் இருக்குன்னு. என் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு தான் இவ. எல்லா காசையும் எடு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒட்டு மொத்தமா காசு எடுத்தோம், அதெல்லாம் எடுத்து ஓடி போயிட்டா. அதனாலதான் கடன்காரங்களுக்கு கூட கொடுக்க முடியாம நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது இந்த மெல்பி மறுபடியும் ஏமாத்துறதுக்கு வந்திருக்காளா? இவதுக்கு நேரா தேடி நீ இருக்கிற இந்த இடத்துக்கு வரணும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கும் போலயும் சொல்லிட்டு மிங்கு சொல்றான். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் வந்து பாருன்னு சொல்லிட்டு சீஹா மிங்க கூட்டு போறா. ஷா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது சீஹா ஹாப்பியா வந்துட்டு, மிங் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சோ கூட சண்டை போட்டுதான் நான் மறக்க போறேன், எவ்வளவு சாப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன் பாரு, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல, நிஜமாவா? யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க கேக்குறான். அதை பத்தி உனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு சீஹா ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. ஷாவை பாக்குறான். என்னடா இது, லவ்வர்ஸ் என் முன்னாடியே கொஞ்சிட்டே இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் உள்ள போயிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கிளம்புறவன் போன் எடுத்துட்டு, மிங்கோட ப்ராஜெக்டுக்கு காசே வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஃபண்டு வரக்கூடாதுன்னு, அதையும் மீறி ஃபண்டு கொடுத்துருக்கீங்கன்னா எவன்டா அந்த வேலையை பார்த்தது, ஒரு பைசா வரக்கூடாது, இந்த மிங்கு நடு ரோட்ல நிக்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பின்னாடி திரும்புறான். பார்த்தா பின்னாடியே சீஹாவும் மிங்கும் வந்து எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது தெரிஞ்சுக்காமலே ஷாவு நேரா கிளம்பி மெல்பிய பார்த்துட்டு,
ஏமாத்திட்டல மிங்க ஏமாத்திட்டலன்னு கேட்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். சோ அவன் லோன் எடுத்து அவன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான். லோனை எடுத்துட்டு கட்ட முடியாம நடுத்தெருல நிப்பான். சீக்கிரமா அவன் பிச்சைக்காரன் ஆக போறான்னு சொல்லிட்டு அந்த மெல்பி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்ன எங்க பையனை பத்தின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க வா உன போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு மெல்பி அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம மிங்கும் சீஹாவும் வராங்க. இவ்வளவு கேவலமான ஆளுன்னு நான் உன்னை பத்தி நினைச்சது கூட கிடையாதுன்னு சீஹா சொல்லிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா என் கூட இருந்து நான் உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி வரணுங்கிறதுக்காக எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொண்ணு கூட என்கிட்ட இருந்து எல்லா காசையும் புடுங்கிட்டு ஓட வச்சிருக்க. நான் உன் கைக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சீஹா சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் என்ன செட்டப் பண்ணி மாட்டி விட பாத்துருக்கானான்னு சொல்லிட்டு மிங்கு கிட்ட ஷாவ் சண்டைக்கு போக, ஷாவை வேகமா தள்ளி விட்டுட்டு மிங்கு பக்கத்துல வர வேலை கூட வச்சுக்காத. உனக்கும் எனக்கும் நடுவுல இந்த ரிலேஷன்ஷிப் இத்தோட முடியுது. நீ இனிமே என் ஃப்ரெண்டுங்கிற பேரை வச்சுட்டு பக்கத்துல வராதுன்னு சொல்ல, மெல்பிய நான் அனுப்பல, அவ காசு புடுங்கிட்டு ஓடுது எனக்கு தெரியாது, உண்மை சீஹா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஏய் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சீஹா மிங்கோட கையை பிடிச்சு எடுத்துட்டு அங்க இருந்து வந்துடுறா. எப்ப இருந்து உனக்கு இவன் மேல சந்தேகம் வந்துன்னு சொல்லிட்டு மிங்க கேட்க ஆரம்பிக்க, நீ அங்க இருந்து கிளம்பி இந்த மெல்பிய பாக்க போனல, அப்பவே அவன் நேரா என்ன கூட்டு வந்துட்டு பாரு ஒரு பொண்ணை போய் பாக்குறான், அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் தப்பா தொடர்பு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, யாரா தப்பா சொன்னா அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா, அதான் அவன்கிட்ட அப்படி நடிக்கிற மாதிரியே நடிச்சு உன்கிட்ட சண்டை போடுற மாதிரியே போட்டு லைட்டா ஒரு டிராமா ஆடி பார்த்தேன். நீ சாப்பிடாம இருந்தியா, அதை பார்த்தோன்னா ஹார்ட்டே பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் உனக்கு அந்த அளவுக்கு நடிக்க வராது, அதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சீஹா சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான், மெல்பிய கேஸ்ல கோர்ட்ல மாட்டி விட்டுடுறாங்க. சோ நம்ம சீஹாக்கு வர வேண்டிய பணமும் வந்துருது. சோ சீஹாக்கு முதல்ல கடனும் இல்லாம ஆளாயிடுறா. நம்ம மிங்க கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட பயங்கர ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வில்லேஜ 2 பேருமா சேர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த மூவி ஒரு எண்டுக்கு வருது. இந்த மூவி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கியூட்டான மூவிஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. சோ மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய மூவிஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இன்னும் பியூட்டிஃபுல்லான மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.